Yes, good evening, students. Good evening. Good evening. Good evening. Voice கேக்குதா எல்லாரும்? ஒரு டைம் வாய்ஸ் செக் பண்ணுமா? ஒரு டைம் வாய்ஸ் செக் பண்ணுவோங்க எல்லாரும். வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு ஆல். வாய்ஸ் கிளியரா இருக்காமா? ஒரு டைம் செக் பண்ணுக்கோங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ரம்யா. எல்லாரும் வாய்ஸ் செக் பண்ணுக்கோங்க. எல்லாரும் கிளியரா இருக்கா? எல்லாமே கிளியரா இருக்கா? எல்லாமே கிளியரா இருக்கா? எல்லாமே செக் பண்ணுமா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? லைவ் ஸ்டார்டட்மா? லைவ் ஸ்டார்டட். எல்லாமே ஜாயின் பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஒரு வாட்டி செக் பண்ணுக்கோங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ். குட் ஈவினிங் சார். எஸ். வணக்கம். ஓகே. ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். வெரி குட். குட் ஈவினிங். எஸ். எஸ். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு ஆல். ஒரு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் என்னோட ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? செக் பண்ணுக்கோங்க ஒரு டைம். எஸ். குட் ஈவினிங். சார் லெக்சர் 1, லெக்சர் 2 ரெக்கார்ட் பார்த்த நோட்ஸ் எடுத்துட்டேன். எஸ். கண்டிப்பா. எஸ். ஸோ நோட்ஸ் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும்? அதுக்கு அதை பத்தி ஒரு டைம் சொல்லிடுறேன். ப்ளீஸ் எல்லாரும் நோட் பண்ணுங்க. ஆல்சோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஸோ பிஃபோர் தட் எல்லாரும் ப்ளீஸ் கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க செஷன். எல்லாரும் லைக் த செஷன் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் அவர் செஷன் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். Okay, ma, right. So let us explore about courses available in our app, BMNT app. இதுல வந்து பார்த்தா ஸோ தனியா ஃபிசிக்ஸ் படிக்கணும். லைக் தனியா ஒரு ஃபிசிக்ஸ் பேக்கேஜ். வி ஆர் அவைலபிள் வித் ஃபிசிக்ஸ் பேக்கேஜ். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பேக்கேஜ். அது எல்லாமே ஃபிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து 2 சப்ஜெக்ட்க்கு ஒரு பேக்கேஜ். அது எல்லாமே வி ஹேவ் த ஃபுல் பேக்கேஜ். ஓகேவா? ஃபுல் பேக்கேஜ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ். ஸோ அது எல்லாமே we are having the test series and test and discussion batch ஒரு சூப்பர் பேட்ச் கேன் சே. அது எல்லாமே we have the books facilities. ஓகே, அதில் வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கும். பிஎம்என்டி பவர் பேக், ப்ரோ மேக்ஸ் பிளான், பேசிக் பிளான் அண்ட் ப்ரோ பிளான். ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட், இஃப் ஆர் அஃபோர்டபுள், கண்டிப்பா கோ அண்ட் கெட் தீஸ் பேக்கேஜஸ். அது எல்லாமே அண்ட் லாஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ நீட் நாயகன் நோட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் வந்து டெய்லி நம்ம எடுத்துற நோட்ஸ் கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது எல்லாமே நீட் 2025 ரிப்ளிகா ஃப்ரீ மாக் டெஸ்ட் சீரிஸ். அது எல்லாமே ஃப்ரீ ரிசோர்சஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம் வி வில் கோ ஃபார் திஸ் செஷன் டுடே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் டுடே. ஸோ ஒர்க் எனர்ஜி பவர். ஓகே, ஸோ ஒர்க் எனர்ஜி பவர் நம்ம கண்டினியூ பண்ணலாம். எஸ், சூப்பர் சார், வெரி குட். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணணும். சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ வி வில் ஸ்டார்ட் த செஷன். யா. ஸோ எஸ்டர்டே சம் எத்தனை பேருக்கு வருது? எஸ்டர்டே ஒரு சம் கொடுத்தாச்சு, ரைட்? ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு சம் கொடுத்தாச்சு. எத்தனை பேருக்கு ஆன்சர் வருதுமா எஸ்டர்டே? எஸ். ஸோ பிஃபோர் த செஷன் ஸ்டார்டிங் ஒரு ஒர்க் கிட்ட. ஓகே, ஒர்க் எனர்ஜி கோல் செஷன் சார். எஸ், குட் ஈவினிங். குட் குட். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த செஷன். சி, ஜஸ்ட் ஒரு 2 ஃபார்முலா மட்டும் சொல்லிடா நான் வந்து ஒர்க் எனர்ஜி பவர் ஸ்டார்ட் பண்ண போறேன். ரைட். எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒர்க் எனர்ஜி தீரம். எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தலைவா, எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வெரி குட். ஒர்க் எனர்ஜி தீரம். ஒர்க் எஸ் 445 475. யா, கரெக்ட் கரெக்ட். டோன்ட் வெரி, யாராச்சும் ஆன்சர் வரலைன்னா கண்டிப்பா ஒரு டைம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். குட், வெரி குட். 475 ஜூரிஸ் கரெக்ட் ஆன்சர். ஒர்க் எனர்ஜி தீரம் ஒரு டைம் மட்டும் அந்த ஃபார்முலா எழுதிட்டு வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகேமா? ஒர்க் எனர்ஜி தீரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தீரம்.
ஓகேவா? ஸோ ஃபார்முலா சொல்லுங்க. வொர்க் எனர்ஜி தியரம்ல என்னென்ன வரும்? எல்லாரும் சொல்லணுமா? சொல்லுங்க. Work done by all forces. Okay. Work done by all forces. Okay. Work done by all forces equal to delta K, that is change in kinetic energy. So work done by all forces to delta K, that is change in kinetic energy. So this is the first formula. So அதே மாதிரி work done by the conservative force plus work done by the non-conservative force is equal to how much? Change in kinetic energy. Second important formula. And the third formula, see work done by all forces. Work done by எல்லா force வரும். ஓகேவா? So work done by all forces என்னென்ன force வரும்? Work done by the gravitational force, work done by the frictional force, work done by the normal reaction. See normal reaction வந்தோமா, that is the external force சொல்லலாம். So அது எல்லாமே work done by the tension force. ஓகேவா? Work done by the external force எல்லாமே that will be equal to delta K. So எல்லாரும் நோட் பண்ணியாச்சா ஃபார்முலாஸ்? ஸோ ஒர்க் எனர்ஜி தீரம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமுக்கு போலாமா? எஸ், ரைட்டுமா? ஸோ வி வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். டேக் திஸ் கொஸ்டின் நீட் 2016 கொஸ்டின் ஃப்ரம் ஒர்க் எனர்ஜி தீரம். 2016 கொஸ்டின் எல்லாரும் நோட் பண்ணுங்க அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ், நீட் 2016 கொஸ்டின், a question from the work energy theorem. எல்லாரும் நோட் பண்ணுங்க. A particle, a particle mass, எல்லாரும் நோட் பண்ணுங்க. A particle of mass 10 gram. First question from the work energy theorem. எல்லாரும் நோட் பண்ணுங்க. A particle of mass 10 gram moves along a circle of radius. Question எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. 6.4 centimeter. With a constant tangential acceleration. A constant tangential எல்லாரும் question the tangential acceleration. So question என்ன கேக்குறேன்னா, what is the magnitude what is the magnitude of this acceleration? What is the magnitude of the acceleration? The kinetic energy note பண்ணுமா? The kinetic energy of the particles. See எல்லாமே previous year question. So without this it's not a neat preparation. Yes, Maha Govind and Ramaha, good evening. Yes, Maha. The kinetic, okay na? So the kinetic energy, come on, the particle, kinetic energy of the particle. Yes, Yasika Kumaran. Kinetic energy of the particle becomes equal to 8 into 10 power minus 4 joule by the end of second revolution. By the end of second revolution, okay, then note பண்ணுங்க. By the end of second revolution after beginning of the motion. So after beginning of the motion start ஆனதுக்கு அப்புறம் second revolution. See, this is a wonderful question from the work energy theorem. எல்லாரும் நோட் பண்ணுங்க. Yes, good evening to all. Options தராமா, எல்லாரும் நோட் பண்ணுங்க. 0.18 per second square, 0.1 seconds square. Yes, good evening, yes. So எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இந்த question. A wonderful question with a beautiful question from the work energy theorem. The question
அண்ட் ஆல்சோ தலைவா இந்த கொஸ்டின் பாருங்க. ஒர்க் எனர்ஜி தியரம் பிளஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் 2 கான்செப்ட் சேர்த்து. அதனால தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் வரவங்க பசங்கள் எல்லாரும் கண்டிப்பா டெய்லி நீங்க வந்து லைவ் செஷன் அட்டெண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் சி உங்களுக்கு லைக் போர்டு எக்ஸாம் ஓகேவா? ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஆர் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் பிளஸ் நீட் ஜேக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? ஸோ லைக் ஒரு நீட் கொஸ்டின்ல வந்து 2, 3 கான்செப்ட் லாஸ் ஆஃப் மோஷன் ஓகேவா? லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஆல்சோ இது லைக் ஒர்க் எனர்ஜி பவர், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ எல்லாம் ஒரு 2, 3 கான்செப்ட் சேர்த்து தே வில் கிவ் யூ. ஓகே, தட் இஸ் கால்ட் நீட் எக்ஸாம். எஸ் ரஞ்சித், குட் ஈவினிங். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டின். குட் ஈவினிங் டு ஆல். எஸ், ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டின். குட் கொஸ்டின். குட் ஈவினிங் பிரியதர்ஷினி. கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஒர்க் எனர்ஜி தியரம்ல தான் வில் see few questions மா. அதுக்கப்புறம் வில் கோ வித் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. கொஸ்டின் இது எல்லாமே. கொஸ்டின் யாராச்சும் ஆன்சர் வருதுமா? யாராச்சும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு ஆன்சர்? நீ ஆன்சர்மா? யாராச்சும் ஆன்சர் வருது? குட் ஈவினிங் துர்காதேவி. குட் ஈவினிங் துர்காதேவி, வெயிட்டிங் ஃபார் யூ. எஸ் துர்காதேவி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்மா, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் துர்காதேவி, டோன்ட் வரி. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு செஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. A particle mass 10 gram, particle at mass 10 gram moves along a circle of radius 6.47 radius ma radius, okay, 6.4 centimeter with a constant tangential acceleration. What is the magnitude of this acceleration? The kinetic energy of the particle become equal to 8 into 10 power minus 4 by the end of second revolution after beginning of the motion. Motion beginning ஆனதுக்கு அப்புறம் second revolution. Okay. 0 point Durgadevi, very good. Wonderful. Good. Istamini, good. Deva, Tanishan, good. Yeah, Ramya, very good evening. Very good. Good. Papa, very good, ma. Very good. Yeah. So now I will start பண்றோமா. See, in the question on the solution, don't worry, ma. யாருக்காச்சும் answer வரல, don't worry. So now I will solve the solution for you. So அதுக்கு முன்னாடியுமா எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, அதை பத்தி ஒரு டைம் பார்க்கலாம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்மா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். குட் ஈவினிங் நிதேஷன், அகமது சஹீன், குட் ஈவினிங் சார். எல்லாரும் ரெகுலரா கரெக்டா டைம்க்கு வந்துருங்கம்மா. ஓகே, இப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க தலைவா. டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? யாராச்சும் சொல்றீங்களா? ரம்யா. ஸோ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் எப்படி ஆகும்? ஆக்சலும் எல்லாருக்கும் நல்லா முன்னாடி முன்னாடி கான்செப்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? டுவர்ட்ஸ் சென்டர். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? எஸ் சகஸ்ரீ, குட் ஈவினிங். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் சென்டர். Okay, tangential acceleration effect on along tangent. Good, Nitesh, good. Tangential acceleration along tangent. For example, for example, for example, I started from here. This is the tangential acceleration. Okay, so tangential force. இதே மாதிரி force. நீங்க எந்த இடத்துல பார்த்தனா கண்டிப்பா this is the force, tangential force. Centripetal towards center, yes, tangential along the tangent. So நீங்க எந்த இடத்துலனா பார்க்கலாம். நீங்க எந்த இடத்துலனா பார்க்கலாம். Tangential acceleration. Right. Along the tangent. And இது வந்து radius ன்னு சொல்லலாம். Yeah, good. So first point tangential acceleration form என்ன? Tangential acceleration. So எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். Tangential acceleration எவ்வளோ? D
magnitude of velocity by dt. கரெக்ட்டா? டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியணும். ஸோ இது வந்து டான்ஜென்ஷியலோட ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா. ஓகே. டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் dv by dt is a tangential acceleration. Yes or no? எல்லாருக்கும் தெரியும் ரைட்? டான்ஜென்ஷியல் ஆக்ஸ் dv by dt. எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 2 ரிவல்யூஷன். தலைவா ஒரு ரிவல்யூஷனுக்கு எவ்வளோ? ஒரு ரிவல்யூஷன் எவ்வளோ? பிரியதர்ஷினி சொல்லுங்க. ஒரு ரிவல்யூஷனுக்கு எவ்வளோ? சர்கம்ஃபரன்ஸ். ஒரு ஒரு ரெவல்யூஷன் எவ்வளோ? பட் இவரு கேட்கிறது வந்து 2 ரிவல்யூஷன். ஸோ ஒரு ரிவல்யூஷன் சொல்லியாச்சுன்னா, எஸ் நெகேஷன் 2 பை. அப்ப 2 ரிவல்யூஷனுக்கு எவ்வளோ பிரியதர்ஷினி? 2 பை ஆர் இன்டு 2 4 பை ஆர். புரியுதா? ஸோ 2 ரிவல்யூஷனுக்கு எவ்வளோ தெரியுமா? 2 ரிவல்யூஷனுக்கு வந்து ஒரு ரிவல்யூஷன் 2 பை ஆர். 2 ரிவல்யூஷனுக்கு எவ்வளோ? 2 இன்டு 2 பை ஆர். ஸோ அது டிஸ்டன்ஸ் டிராவல் 2 இன்டு 2 பை ஆர். புரியுதா? 4 ரிவல்யூஷன். ஃபார் 2 ரிவல்யூஷன். ஃபார் 2 ரிவல்யூஷன். எஸ். எஸ் வெரி குட். யா. ஸோ நவ் இப்போ நல்லா பாருங்கம்மா. இந்த கொஸ்டினுக்கு வந்து வொர்க் எனர்ஜி தியரம் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? சார் எப்படி தெரியும் சார் இந்த கொஸ்டினுக்கே வொர்க் எனர்ஜி தியரம் அப்ளை பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு புரியும். ஸோ வொர்க் எனர்ஜி தியரம்னா என்னம்மா ஸ்டேட்மெண்ட்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ வொர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இப்போ வொர்க் டன் எப்படி எழுதணும்? வொர்க் டன் எப்படி எழுதணும்? ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்பிளேஸ்மென்ட் எழுதலாமா? work done is equal to force multiplied by displacement. Because இங்க 2 revolutionக்கு 4 pi r which is nothing but என்ன அது? 4 pi r வந்து displacement தான். ஸோ அதனால தான் இங்க work done வந்து fs. நம்ம முன்னாடி கொஸ்டின்ல வந்து எப்படி பார்த்தா work done all force. அப்படி கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஃபோர்ஸ் ஓகே. ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. work done எவ்வளோ? ஃபோர்ஸ் displacement is equal to kinetic energy, final kinetic energy மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? எஸ். ஸோ அதே மாதிரி இப்ப ஃபோர்ஸ்ன்னு எப்படி எழுதணும்? நியூட்டன் செகண்ட்ல தெரியுமா? ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு ma. கரெக்ட்டா? F ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். இப்போ இங்க நம்ம பேசுறது வந்து டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் ஜீவ. அதனால தான் F இஸ் ஈக்குவல் டு m இன்டு at டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன எழுதுறோம்? ஸோ F ప్లేస్‌లో జీవజీవి ఫోర్స్ ప్లేస్‌లో என்ன எழுதணும்? மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். பட் இந்த கொஸ்டின்ல வந்து சொல்லிக் கொடுத்துற ஆக்ஸலரேஷன் வந்து டிரான்சாக்ஷன் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளோமா? இன்டு 4 பை ஆர். இவள் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி பாருங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் பிகம்ஸ் ஈக்குவல் டு 8 இன்டு 10 பவர் மைனஸ் 4. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? ఇనిషియల్లీ కైనెటిక్ ఎనర్జీ ఆఫ్టర్ బిగినింగ్ ఆఫ్ ద మిషన్. సో బిగినింగ్ ఆఫ్ ద మోషన్‌లో వెలాసిటీ ఎవలో తెలవా? ఇనిషియల్ వెలాసిటీ. ఇనిషియల్ వెలాసిటీ 0. ఇనిషియల్లీ 0 தானா? ஸோ பிகினிங் ஆஃப் த மோஷன் மீன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்புறம் வந்து கைனெடிக் எனர்ஜி எவ்வளோ? இனிஷியல் கைனெடிக் எனர்ஜி ½ mv ஸ்கொயர் v 0 கைனெடிக் எனர்ஜி. தலைவை இங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதுமா? இப்ப இங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரியுது. அவ்வளவு வெரி சிம்பிள் கொஸ்டின். நீட் 2016ல இந்த கொஸ்டின் கேட்கிறாரு. நீட் என்டிஏ. ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸி கொஸ்டின். புரியுதா? காட் இட் எல்லாருக்கும் புரியுதா? காட் இட்? இங்க வரைக்கும் புரியுதா? எஸ் சார். குட், 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 குட். வெரி குட். நெக்ஸ்ட் பேஜ்ல கண்டினியூ பண்றா பாருங்க. ஸோ எம் டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் இல்ல ஃபோர்ஸ் கமிங் டு ஆக்ஸலரேஷன். டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளோ? 4 பை ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 இன்டு 10 பவர் மைனஸ் 4. ஸோ மாஸ் எவ்வளோமா? மாஸ் எவ்வளோ? 10 கிராம். ஸோ 10 கிராம் வந்து கேஜில மாத்துறீங்க. எப்படி மாத்தணும்? 10 பை ஓகேவா? 10 பை 1000 அவ்வளவுதானா? ஸோ 10 பை 1000. ஸோ எப்படி எழுதுறோம்? 10 இன்டு 10 பவர் மைனஸ் 3 கேஜி அவ்வளவுதான். ஸோ 10 கிராம்னு ஆமா 1000ல மாத்துறீங்க. ஸோ எவ்வளோ மாசு? 10 இன்டு 10 பவர் மைனஸ் 3 டு டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் இன்டு 4 பை ரேடியஸ் எவ்வளோமா? 4 பை ஆர். ஓகே ரேடியஸ் கொடுத்தாச்சு கொஸ்டின்ல எவ்வளோ? தலைவா சொல்லுங்க. ரேடியஸ் 6.4 சென்டிமீட்டர். ஸோ மீட்டர் இது மீட்டர்ல மாத்துறீங்க. 0.4 பை 100. ஸோ 100 பை டிவைட் பண்ணா மீட்டர்ல கிடைக்குமா? 0.4 by 100 equal to 8 into 10 power minus. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணுங்க. கால்குலேஷன்ஸ் தானே இருக்க ரிமைனிங் எல்லாம் முடிச்சிட்டோமா? கால்குலேஷன் மட்டும் தான். ஒரு டைம் முடிச்சிடுங்க. கால்குலேஷன்ஸ் எல்லாமே.
இங்க ஒரு 0, ஒரு 0 கேன்சல் ஆகும். ஓகேவா? அப்புறம் என்ன இருக்கு? பாருங்க எல்லாரும் பாருங்க. எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. எல்லாமே கேன்சல் பண்ணுங்க. அப்புறம் வந்து 8 ஒன்ஸ் ஆர் ஓகேவா? இங்க வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகே. ஆமா. ஜஸ்ட் நார்மல் கால்குலேஷன் தான். இதுல வந்து இது வந்து ஓகே. உங்களுக்காக நான் வந்து ஒரு டைம் சொல்லிர்றேன் மல்லி. இது 10 பவர் மைனஸ் இல்ல சிம்பிள் கால்குலேஷன். இது எவ்வளோ 10 இன்டூ 10 இன்டூ 10 பவர் மைனஸ் into tangential acceleration into 4 pi. Okay. இது 6.4 தானே 6.4 எப்படி so 6.4 6.4 வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் so 64 by 1000 ஒரு ஜீரோ வருமா ஆல்ரெடி இங்க ஒரு டூ டிஜிட் ஜீரோ இருக்கு ஓகே இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ 10 பவர் மைனஸ் 4 இப்போமா 1000 இருக்கு ஓகே அது வந்து ஜஸ்ட் ஸோ இவ்வளோ வேண்டாம் பட் ஜஸ்ட் ஓகே ஐம் எக்ஸ்பிளைனிங் அப்புறம் 10 இன்டூ 10 பவர் minus 3 into tangential acceleration 4 pi into 64 நீங்க எப்படினா பண்ணலாம் 1000 இருக்கா 10 into 100 அது வந்து 10 power minus 3 8 into 10 power minus 4 இப்படி எல்லாம் கேன்சல் பண்ணுங்க எங்க கேன்சல் பண்ண முடியுமோ எல்லாமே கேன்சல் பண்ணுங்க 8 ones are இது 8 8 64 okay தலைவா இது எவ்வளோ 10 power minus 3 10 power minus 3 10 power minus 6 okay 10 power minus 6 இது ஒரு 10 so 10 power minus 5 ஓகேவா வந்து 10 power minus இது into tangential acceleration into 4 pi into 8 is equal to 10 power minus 4. ஓகேமா? So 10 power minus 4. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து 10 பவர் மைனஸ் 4 இருக்கு. ஜஸ்ட் கால்குலேஷன் தான். இப்போ வந்து இந்த சைடு அனுப்புனா என்ன ஆகும்? ஸோ கேன்சல் ஆகும். ஸோ அப்புறம் வந்து நமக்கு என்ன வருது? டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். இதில பாருங்க இன்டூ கேன்சலேஷன் தான். 4 பை 8 பை 10 இஸ் ஈக்குவல்ஸ் டூ 1 கேன்சலேஷன். அப்புறம் என்ன? இது 2 2s 2 5s ஓகே. ஸோ டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டூ எவ்வளோ வருதுமா? 5 பை ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் கால்குலேஷன் தான். ஸோ 5 பை 16 பை is nothing but 5 by 16 into pi 22 by 7 ஓகேவா so which is nothing but tangential acceleration is equal to but just இந்த 7 வந்து அப்படியே மேல் அனுப்பிங்க 35 by 16 into 22 approximately எவ்வளோ 350 35 வந்து 35 1 by 10 so 1 by 10 எவ்வளோமா tangential acceleration will be 0.1 meter per second square நீங்க சிம்பிளா பண்ணலாம் நீங்க எப்படி முடிஞ்ச ஓகே நீங்க உங்களுக்கு எப்படி ஈஸியா நீங்க கால்குலேஷன் வந்து ஈஸியா பண்ணுங்க ப்ரொசீஜர் புரியுதா தலைவா எல்லாருக்கும் காட் இட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காட் இட் தலைவா ஒர்க் எனர்ஜி பவர் நீட் 2000 காட் இட் நான் வந்து லைக் உங்களுக்கு புரியணும் அதனால தான் நான் வந்து ஸ்டெப்ஸ் போட்டேன் பட் இவ்வளவு ஸ்டெப் தேவையில்லை நீங்க டைரக்டா இங்கே கேன்சல் பண்ணுங்க இங்கே கேன்சல் பண்ணிட்டு நீங்க முடிச்சிடலாம் ரைட் 2 ஸ்டெப்ஸ்ல முடிச்சிருங்க அவ்வளவுதான் ஏமா காட் இட் எல்லாரும் காட் இட் கால்குலேஷன் காட் இட் சார் வேற என்ன டவுட் இருக்கா இல்லையா சார் வெரி குட் ஸோ ஒன்றும் இல்லை இந்த கொஷனில் வந்து என்ன கேட்குறாருன்னா ஆஃப்டர் செகண்ட் ரெவல்யூஷன் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் திவ்யதர்ஷினி வந்து ஒரு தடவை ரிப்பீட் பண்ணாங்க சார் நோ டவுட் ஒன்றும் இல்லையம்மா ஓகே ஸோ திவ்யதர்ஷினிக்காக ஒரு டைம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்பிளாக சொல்லிடுறேன் ஏமா இந்த கொஷனோட சொல்யூஷன் வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேம்மா 2 ஸ்டெப்ஸில் சொல்லிடுறேன் ஓகே 2 ஸ்டெப்ஸில் சொல்லிவா ஸோ அந்த முன்னாடி கொஷின் வந்து சொல்யூஷன் ஓகேமா சிம்பிளா சொல்றேன் பாருங்க சொல்யூஷன் ஒன்றும் இல்லை தேவதர்ஷினியா திவ்யதர்ஷினி பாருங்க ஒர்க் எனர்ஜி தேரம்மா ஒர்க் எனர்ஜி தேரம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஒர்க் டன் என்ன ஒர்க் டன் என்ன ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ் என்னம்மா மாஸ் இன்டூ ஆக்சலேஷன் பட் என்ன ஆக்சலரேஷன் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அவ்வளோ ஒரு ரெவல்யூஷன் 2 பையா 2 ரெவல்யூஷனுக்கு 4 பையா அவ்வளவுதான் ஸோ இனிஷியல் பிகினிங்లో இனிஷியல் வெலாசிட்டி 0 ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து 0 ஸோ இது போகும் ஸோ ஒர்க் டன் எவ்வளோமா ஸோ மாஸ் இன்டூ டான்ஜென்ட் ஆக்சலரேஷன் இன்டூ 4 பை ஆர் ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆல்ரெடி நம்ம தெரியும் 8 பை இன்டூ சாரி 8 இன்டூ 8 இன்டூ 10 பவர் மைனஸ் 4 அவ்வளோதான் ஸோ இப்படி என்ன இருக்கும் அவர் நமக்கு வந்து டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் வேணும்
நமக்கு 8 வேணும். ஸோ எல்லா வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா கண்டிப்பா திவ்யதர்ஷினி சிம்பிளா வருதுமா திவ்யதர்ஷினி. மாஸ் வந்து 10 into 10 power minus 3 into tangential acceleration 4 into pi ரேடியஸ் வந்து 6.4 ஓகேவா 6.4 by மீட்டர்ல மாத்துறீங்க. ஸோ 6.4 into 10 power minus 2 6.4 by 100 no 10 power minus 2 equal to 8 into இது எல்லாமே நீ கால்குலேட் பண்ணா tangential acceleration will be 0.1 meter per second. ஸோ அவ்வளவுதான் ஜஸ்ட் 4 ஸ்டெப்ஸ். புரியுதா திவ்யதர்ஷினி? ஓகே திவ்யதர்ஷினி, உங்களுக்காக ஒரு தடவை ரிப்பீட் பண்ணியாச்சு. புரியுதா? சிம்பிள் கொஸ்டின் அவ்வளவுதான். ஒர்க் எனர்ஜி தியரம்ல ஒரு சிம்பிள் கொஸ்டின். புரியுது சார் இப்போ வெரி குட் வெரி குட் கிறிஸ்டல் கிளியர் வெரி குட் எக்ஸலென்ட். அவ்வளவுதான். see what a பியூட்டிஃபுல் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வந்து ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா வித்வுட் வேஸ்டிங் த டைம். தலைவா இந்த கொஸ்டின் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. யா நெக்ஸ்ட் கொஸ்டின் 300 ஜூல். சீக்கிரம் உங்க 2 கொஸ்டின் இருக்குமா முடிச்சலாம் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு போலாம். 300 joule of work 300 joule of work is done 300 joule of work is done by sliding 2 kg block by sliding 2 kg block up and up an inclined plane up an inclined plane of height inclined plane of height 10 in 10 meter. Yeah, 10 meter height வந்துமா 10 meter. The work done கேக்குறா பாருங்க. work done work done against work done against friction. ஓகேமா g வேல்யூ வந்துமா 10 per second square. ஆப்ஷன் தரமா அதுக்கு முன்னாடி வந்து டயக்ராம் இருக்குமா டயக்ராம் நோட் பண்ணுங்க. யாரும் டயக்ராம் நோட் பண்ணுங்க. டயக்ராம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேமா இந்த இடத்துல வந்து பாடி ஆஃப் மாஸ் இந்த இடத்துல நம்ம பாடியோட மாஸ் வந்து எவ்வளவுமா 2 kg இருக்குமா. எஸ் புரியுதா? ஸோ இவர் என்ன கேட்கிறாருன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கேட்கிறாருமா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஐ திங்க் ஓகே யா ஒர்க் டன். ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்க ஒரே நிமிஷம். ஆப்ஷன்ஸ் பாருங்க 0 100 ஜூல். ஆப்ஷன் சி வந்து 200 ஜூல். ஆப்ஷன் டி 300 ஜூல். எஸ் ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். ஒர்க் டன் எகென்ஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ கொஷின் வந்து ஒர்க் டன் எகென்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் 300 ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் பை ஸ்லைடிங் 300 ஜூல் எவ்வளவு ஒர்க் பண்ணியாச்சு 300 ஆஃப் ஜூல் ஒர்க் done by sliding 2 kg block up an inclined plane of height height எவ்வளோ 10 meter. height பார்த்தனா 10 meter. work done against friction. பார்ப்போம் யார் ஆன்சர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நீட் நயகன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீட் தலைவா யாரு? ஆன்சர் சொல்லுங்கம்மா. ஆன்சர் சொல்லு. எல்லாரும் கமான் கமான் ஆன்சர் சொல்லணுமா. ஆன்சர் சொல்லணுமா. எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்கம்மா. அகமத் குட் குட் அகமத் நிதேஷன் குட். அகமத் சஹீன் குட்மா வெரி குட். குட் 100 ஜூல் வெரி குட் வெரி குட் எக்ஸலென்ட் குட். ஆ எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணாம அவ்வளவுதான். ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். வெரி குட் எக்ஸலென்ட் தலைவா.
இப்ப வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறா. குட், குட். வெரி குட். மகாகோவிந்த் குட். பிரியதர்ஷினி, ரம்யா, கிருஷ்ணவேணி, துர்காதேவி, நிகேஷன் குட். இப்ப வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த 300 ஜூல் ஆஃப் ஒர்க் என்ன ஒர்க் இது? 300 ஜூல் ஆஃப் ஒர்க் வந்து எந்த டைப் ஆஃப் ஒர்க்? கிராவிடேஷனல். ஸோ 300 ஜூல் ஆஃப் ஒர்க் வந்து வாட் எந்த டைப் ஆஃப் ஒர்க்? ஆஸ் பர் த கொஸ்டின். இந்த 300 ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன்னா, ஸோ எந்த டைப் ஆஃப் ஒர்க் திஸ் இஸ்? வாட் இஸ் திஸ் டைப் ஆஃப் ஒர்க்? சொல்லுங்கம்மா யாராச்சும்? So 300 joule of work is done. So 300 joule of work is done. This is called which type தெரியுமா? Gravitational கிடையாதுமா பிரியதர்ஷினி. ஜீவஜீவி gravitational கிடையாது. It is a applied. Yes, Nitesh, it is a external work. Durgadevi gravitational கிடையாது Durgadevi. It is a external work. Because for Durgadevi, you are applying the force, right? So applied force ki external work. Applied force ki external work. புரியுதா? So 300 joule of work is done means applied force, applied applied force say external force. And the external force ki work done என்ன? External work done. அவ்வளவுதான். வெரி பாருங்க. நான் சொல்லிடுறேன் பாருங்க. குட் குட் வெரி குட். குட் எக்ஸ்டர்னல் ஒர்க். புரியல. நார்மல் யோசிச்சு பாருங்க. ஓ இந்த இந்த இடத்துல பாடி இருக்கு தலைவா. இந்த இடத்துல பாடி இருக்குமா? பாடியோட மாஸ் 2. இப்போ துர்காதேவி இந்த பாடி வந்து நான் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணனும்னா என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்? கண்டிப்பா என்ன ஃபோர்ஸ்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கரெக்ட்டா? சோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து எக்ஸ்டர்னல் வொர்க். அவ்வளவுதான். சோ கொஸ்டின்ல வந்து அவர் கொடுத்திருக்க வொர்க் என்ன? எக்ஸ்டர்னல் வொர்க். எவ்வளவு? 300 ஜூல். நவ வொர்க் எனர்ஜி தியரம் போடலாமா? வொர்க் எனர்ஜி தியரம் as per according to work energy theorem என்ன ஃபார்முலா? Work done by all forces is equals to final kinetic energy minus initial kinetic. Okay. இப்போ work done by all forcesனா என்னென்ன ஃபோர்ஸ் வரும்? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என்னென்ன ஃபோர்ஸ் வரும்? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரீ பாடி டயகிராம் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாடியோட வெயிட். see அம்மா இது உண்மையா சொல்றா. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஒர்க் எனர்ஜி தியரம்ல இது ஒரு question. எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த 2 kg பாடி வெயிட் ஆக்டிங் என்னென்ன இந்த 2 kg பாடி మీద என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? யூ அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளவுதான். ஸோ பாடி 2 kg ஓட வெயிட் ஆக்டிங் ஆகுது. ஸோ வாட் அபவுட் 2 kg? ஸோ 2 kg கான்டாக்ட் சர்ஃபேஸ்ல கான்டாக்ட் இருக்கு. குட் குட் கிருஷ்ணவேணி நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன். சார் பாடி வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். பாடி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன வரும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ். புரியுதா? weight mg, normal reaction, external force, internal force. Good. So ஒரு force பத்தி சொல்லுங்க. Gravitational force plus frictional force plus normal reaction plus external work equals to ஏமா தலைவா சார் எனக்கு ஒரு டவுட் சார். சார் வாட் அபவுட் திஸ் சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி? வாட் அபவுட் த சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி வேல்யூ? இந்த கொஸ்டின்ல வாட் அபவுட் சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி? The question now, what about the change in kinetic? யாராச்சும் சொல்லுங்களா? What about the change in kinetic? What about the change in kinetic energy value in this question? In the question. யாராச்சும் சொல்றீங்களா? Work done. Nitation, very good. So why mark சொல்லுங்க? Why change in kinetic energy zero in the question law? யாராச்சும் சொல்றீங்களா? Change in kinetic energy value இந்த வேல்யூ வந்து 0 in the question. But why? Why 0? இந்த நியூமெரிக்கல் இந்த கொஸ்டின்ல வந்து சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி 0
யாராச்சும் சொல்றீங்களா ஆன்சர்? 1. சேம் ஸ்பீடு தானா? ஸோ இங்க சேம் ஸ்பீடு. ஓகே. சேம் ஸ்பீடு தானா? சேம் ஸ்பீட் என்ன? ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வில் பி 0. யா, ஸ்மூத். குட். அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஒண்ணும் இல்லம்மா. இப்படி இந்த இடத்துல வந்து பாடி இருக்கு. பாருங்க. இந்த இடத்துல பாடி ஆஃப் மாஸ் எம். ஓகே. இந்த இடத்துல என்ன இருக்கும்? பாடி ஆஃப் மாஸ் எம். ஓகே. பாடியோட வெயிட் எவ்வளோ? mg. ஹைட் எவ்வளோ? ஹைட் வந்து ஆல்ரெடி குடுத்தாச்சும்மா. ஹைட் வந்து 10 மீட்டர். ஓகேவா? ரைட். ஸோ பாடி உடைய வெயிட் வந்து mg டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். அண்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஹைட் வந்து அப்வர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே. ரைட். இப்போ ஒண்ணு பார்ப்போம். இப்போ வொர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ? வொர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ? சொல்லுங்க. வொர்க் டன் பை த கிராவிடேஷனல் இங்க பாருங்க. யாராச்சும் சொல்றீங்களா? சி ரம்யா, mg வந்து ஆக்டிங் டவுன்வர்ட். mg acting downward, displacement h acting upward. So what is the work done by the gravitational force? The work done by the gravitational force is equal to so work done by the gravity. See, எல்லாரும் focus பண்ணுங்க. பேசிக்ஸ்ல போங்க. So work done என்ன? Force multiplied by displacement தலைவா. Here force என்ன? இந்த இடத்துல forceனா mg. mg ஓகேமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து h. பட் so it is fs cos theta கரெக்டா? அதே மாதிரி mg cos theta. இது theta எவ்வளோ? See mg downward, displacement height h upward. What is the angle? 180, cos 180. So cos 180 எவ்வளோ? Minus. So work done by the gravitational force, work done by the gravitational எவ்வளோ? Minus mg. புரியுதா? Good, very good. So minus mg h plus work done by the frictional force வந்து so work done by frictional force தான் நம்ம calculate பண்ணணும். Plus what about work done by the normal reaction? Work done by the normal reaction எவ்வளோ? யாராச்சும் சொல்றீங்களா? work done by the normal reaction எவ்வளோ? work done by the normal reaction 0. Good. Why 0? Why 0? Work done by the normal reaction value வந்து 0. Why? எப்படி? எப்படி சொல்றீங்களா? கரெக்ட். ஆன்சர் இஸ் கரெக்ட். work done by the normal reaction வந்து 0. பட் எப்படி? துர்காதேவி சொல்லுங்க. work done by normal reaction 0. ஆன்சர் கரெக்ட்மா. பட் ரீசன் சொல்லணுமா இல்லையா? work done by the normal reaction வந்து 0. Yes. Work done by normal reaction 90. Yes. It's a 90. Yes. So perpendicular ma fs cos 90. fs cos 90 na cos 90 0. So what done by what about work done by the external force 300 joule equals அவ்வளவுதான். மாஸ் எவ்வளவுமா? மாஸ் வந்து 2 10 height வந்து 10 plus work done by the gravitation 300 joule அவ்வளவுதான். minus 200 plus work the gravity 300 equal to 0 அவ்வளவுதாம்மா முடிச்சாச்சு. done by the 300 minus 200 எவ்வளவுமா? plus 100 equal to 0. So work done by the okay minus 100. So work done by the frictional force எவ்வளவுமா? work done by the frictional force will work done by the frictional force done by the frictional force minus 100. தலைவா minus 100 joule work done by the frictional force minus 100 joule. பட் அம்மா பட் ஆப்ஷன்ல வந்து ஆப்ஷன்ல வந்து பார்த்தா எல்லாமே பாசிட்டிவ் ஆப்ஷன்ஸ் ஜீவஜீவி. அதனாலதான் ஜீவஜீவி ஆப்ஷன்ஸ் அதனாலதான் as per according to the options work done so work done புரியுதா? அதான் work done against friction. Okay. So work done against friction எவ்வளவுமா? is 100 G plus 100 G. So மேக்னிடியூட் மட்டும் தான் மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டாருமா. அதனாலதான் பிளஸ் 100. இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா? குட் வெரி குட். இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா?
Clear Talaiva. Good, good, good. Very good, very good. Very good. Excellent. Right. Don't worry, ma. Work energy power low. So நேத்து ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ப்ராக்டிஸ் நியூமரிக்கல் சால்விங் செஷன். அதே மாதிரி ஐ வில் கிவ் த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூமா. ஒர்க் எனர்ஜி தியரம். இது வந்து பார்த்தா நீட் 2017 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ யார் ஆன்சர் சொல்லுவாங்க பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு வந்து எல்லாரும் நம் பிஎம்என்டி சேனல் எல்லா ஸ்டூடெண்ட் ஓகே கண்டிப்பா சொல்லணும். ஹாய் சார், எஸ் புகழ். ஹாய் சார், குட் ஈவினிங். நேற்று கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டேன். பேக் கவர் பண்ண. நோ இஷ்யூ புகழ். கண்டிப்பா யூ கவர். ஐ நோ அபவுட் யூ. உங்களுக்கு பத்தி எனக்கு தெரியும். யூ ஆர் எ குட் ஸ்டூடெண்ட். கண்டிப்பா பண்ணுங்க. ஃப்ரீ டைம் கிடைச்சுன்னா பத்துருங்க. ஸோ புகழ், இந்த கொஸ்டின் பாருங்க புகழ். கன்சிடர் a drop of consider a drop of rainwater. Consider a drop of rainwater having mass 1 gram falling down 1 gram raindrop falling down height of 1 kilometer. It hits the ground வந்து ஒரு speed of எவ்வளோமா 50 meter per second. Take G constant with the value of 10 per second. Now question என்னன்னா work done கேக்குறாருமா. The work done by the first question gravity. Work done by the gravity first question தலைவா. அதே மாதிரி ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஸோ 2 கொஸ்டின் கேட்குறாருமா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ஒர்க் டன் பை த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஆப்ஷன்ஸ் தரமா, எல்லாரும் ட்ரை பண்ணுமா. ஒர்க் எனர்ஜி தியரம் இந்த கொஸ்டின் நீங்க பண்ணினா கண்டிப்பா ஒர்க் எனர்ஜி தியரம் யூ ஆர் பர்ஃபெக்ட். அதுல டவுட்டே கிடையாதுமா. ஆப்ஷன் ஏ. டூ ஆப்ஷன்ஸ் 1.2 டூ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுமா. 100 ரெண்டு வந்து டி அதே மாதிரி ஜூல் -8.2. எல்லாரும் ட்ரை பண்ணுமா. இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும் ஆன்சர். வரும் எஸ். எல்லாரும் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுமா. வெரி குட் கொஸ்டின்மா. வெரி ஒர்க் எனர்ஜி தேர்வும் ஒரு குட் கொஸ்டின். யாழினி வந்து டெல்லிங் அப்போ ரைட். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆன்சர். 10 ஜூன் மைனஸ் நிதேஷன் குட் குட் நிதேஷன் குட். ஆப்ஷன் சி யா.
துர்காதேவி குட்மா. துர்காதேவி வெரி குட்மா. துர்காதேவி. கொஸ்டின் புரியுதா? துர்காதேவி குட். ஃபர்ஸ்ட்டுமா எல்லாரும் பிசிக்ஸ்ல வந்து எல்லா கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணலாம். பேசிக் வந்து கான்செப்ட் வந்து கிளியரா இருக்கும். கான்செப்ட் கிளியர் ஆகலைன்னா நம்ம வந்து சம்ம போட முடியாது. Yeah. Option C is correct. Very good, ma. Option C is correct. Very good. Right. நேத்து ஒரு ஹோம்வொர்க் சம் குடுத்தா, அது எல்லாருக்கும் வருதா ஆன்சரு? யாருக்கேனா வரலையா? நேத்து ஹோம்வொர்க் சம் ஒரு சம் குடுத்தோமா, யாருக்கேனா வரலைன்னா? நேத்து ஒரு சம் குடுத்தா ஆல்ரெடி 475 475 ஜூல். ஆப்ஷன் சி இஸ் எஸ். எல்லாருக்கும் வருதா? யாருக்கேனா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? யாருக்கேனா எக்ஸ்பிளைன் பண்ணணுமாமா? யாருக்கேனா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வருது சார். யா குட், குட். வெரி குட், வெரி. இன்கேஸ் யாருக்கேனா டவுட் இருக்கா? கண்டிப்பா கேளுங்கம்மா. எஸ். மகாகோவிந்த். குட் மகாகோவிந்த். வருது சார். குட் யாழினி. குட் மேம். குட், குட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு டைம் பார்த்துக்கலாமா? பாருங்க. அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு போலாம். பாருங்க. ஸோ கன்சிடர் ஏ ட்ராப்மா ஆஃப் ரெயின் வாட்டர். மழை. ஹேவிங் மாஸ் 1 கிராம். அந்த வாட்டர் ட்ராப்போட மாஸ் 1 கிராம் ஃபாலிங் டவுனுமா ஹைட் வந்து பார்த்தோன்னா 1 கிலோமீட்டர். அப்புறம் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் ஸ்பீட் எவ்வளோமா? 50 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? டேக் ஜி 10 கிராவிடேஷனல் ஃபோர்ஸு அப்புறமா ரெசிஸ்டிவேட்டிவ் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். பாருங்க. ஃபர்ஸ்ட் மாஸ் பாருங்க. மாஸ் வந்து 1 கிராம். எவ்வளோ கேஜிமா? 1 கிராம் மீன்ஸ் 0. ஜஸ்ட் டு கன்வெர்ட்னா 1 கிராம்னா 1 பை 1000 கேஜி. ஆமா, இது எப்படி எழுதணும்? 0.01. ஸோ மாஸ் வந்து கேஜியா கன்வெர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வாட்டரோட ஹைட்மா? ஹைட் வந்து 1 கிலோ. ஸோ 1 கிலோமீட்டர் வந்து நீங்க மீட்டரா கன்வெர்ட் பண்ணுங்க. ஈக்குவல் டு 10 மீட்டர். ஸோ வாட்ஸ் த ஃபார்முலா தலைவா? ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸ். ஆல் ஃபோர்ஸஸ் தான் தலைவா. பட் இங்க கேட்ட இந்த கொஸ்டின்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸு அப்புறமா ரெசிஸ்டிவேட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் ஏர் 2 ஃபோர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணா போதும். ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் தானா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவேட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் kinetic. புரியுதா? ரைட். ஸோ வாட் இஸ் த ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்மா? ஸோ வாட் இஸ் த so work done by the gravitational force எவ்வளோமா? work done by the gravitational force mean எல்லாருக்கும் தெரியுமா? mgh. மறக்காம ரிமெம்பர் பண்ணுங்க. work done by gravitational force mgh. in case mg downward, mg வந்து downward, displacement upward. அது இந்த கேஸ்ல minus mgh. இல்லானே நார்மல் கேஸ்ல mgh. so plus work done by the resistive to air is equal to change in kinetic. Change in kinetic energy final kinetic energy of a mistake. Initially எவ்வளோ? ரெயின் ட்ராப் இனிஷியலி 0 தானா? இனிஷியலி 0. இங்க என்ன இருக்குமா? மாஸ் வந்து ஓகே, இது வந்து லைக் இங்க 10 பவர் -3 கூட 10 பவர் -3. மாஸ் வந்து 10 பவர் -3 g 10. ஹைட் வந்து ஹைட் எவ்வளோ? 10 கியூப். பிளஸ் ஒர்க் டன் பை த ஆஃப் மாஸ் எவ்வளோமா? 10. வெலாசிட்டி வந்து எவ்வளோமா? ஸ்பீட் 50 ஸ்கொயர். அவ்வளோதான். சால்வ் பண்ணும்போது 10 பவர் -3 plus 3. So 10 plus 10 by the resistive force in air is half. So 10 power. So 10 power -3 into 50 square எப்படி எழுதலாமா? 50 into 50 square எப்படி எழுதலாம்? 50 into 50. ஓகேமா? இது 2 ones are 225. ஓகேமா? So கண்டிப்பா try to solve. கண்டிப்பா work done by the resistive force எவ்வளோ? minus வரும் 8 points. calculation part மட்டும் உங்களுக்கு homework
ரிமைனிங் எல்லாமே நீ பண்ணிட்டான். எஸ். ஒர்க் டன் பை த ரெசிஸ்டிவிட்டி டு இன் ஏர். ஸோ எவ்வளோமா? ஸோ காத்துல ஏர்ல ஒர்க் டன் எவ்வளோ? ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் -8.7 அவ்வளவுதான். கலவை புரியுமா? எல்லாருக்கும் புரியுதா? எஸ், காட் இட். அப்புறமா ஒர்க் டன் பை கிராவிட்டி பாருங்க. ஸோ ஒர்க் டன்மா டியூ டு கிராவிட்டி. ஒர்க் டன் பை டியூ டு கிராவிட்டி. ஆல்ரெடி சொன்னா ஒர்க் டன் பை டியூ டு கிராவிட்டி. ஒர்க் டன் பை கிராவிட்டினா இதுதான். இது பாருங்க. mgh எவ்வளவு வருது? 10 அவ்வளவுதான், முடிச்சாச்சு. So work done by the gravitational force is nothing but mgh. So பாருங்க 10. இது தனியா வந்து நீங்க கால்குலேட் பண்ண தேவையில்லை. இங்க பாருங்க. work done by gravitational mgh mass 10 power minus 3, gravity 10, height 10 cube, which is nothing but 10. So it is nothing but 10g. ஓகேவா? கம்ப்ளீட்டட். இப்ப சொல்லுங்க. ஸோ எல்லாருக்கும் புரியுதா ஒர்க் எனர்ஜி தியரம்? எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? இதுமா எல்லாருக்கும் புரியுதா? ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம் சொல்லுங்கம்மா. எல்லாரும் சொல்லுங்க. புரியுதா? ஸோ நெறைய சம்மமா நேத்து. ஓகே, நேத்து ஒரு ஃபியூ சம்ஸ் பார்த்தோமா? இன்னைக்கு ஒரு ஃபியூ சம்ஸ் பார்த்தோம் ஒர்க் எனர்ஜி தியரம்ல. ஸோ எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அகமது சார் ஹோம்வொர்க் சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹோம்வொர்க் சம் மட்டும் அகமது சஹீன் ஒரு டைம் ட்ரை பண்றீங்களா? ஏன்னா ஹோம்வொர்க் சம் வந்து நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் வந்து அந்த மெத்தட் வந்து ஓகே இப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமா அந்த மிஸ்டேக் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் வரும். அண்ட் டோன்ட் வரி. நான் வந்து லைக் நீங்க டவுட்ஸ் வந்து கண்டிப்பா என்னோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் அனுப்பிங்க. ஓகே, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பட் ஆனா இன்கேஸ் பிஸி ஷெட்யூல்னால சம்டைம் வந்து லேட் ஆகும் கண்டிப்பா. பட் நான் வந்து அனுப்புறேன். ஓகே, யூ கேன். பட் டோன்ட் யாருக்கு அனுப்புறதுமா இந்த நம்பர் வந்து மிஸ் யூட்டிலைஸ் பண்ணாது, மிஸ்யூஸ் பண்ணாது. கண்டிப்பா. ஸோ யூ ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் நான் உங்களோட நம்பிக்கை. அதனால இந்த நம்பர் என்னோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் நீட் சப்போர்ட், ஸோ உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்ல, மோட்டிவேஷன் வேணும். கண்டிப்பா யூ கேன் கான்டாக்ட் டெஃபினெட்லி. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுல டவுட் இல்ல. நம்மளோட எய்ம் என்னன்னா நெக்ஸ்ட் இயர் வந்தோமா நீங்க கண்டிப்பா எம்பிபிஎஸ் வந்து மத்ராஸ் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், திருச்சிரா மெடிக்கல் காலேஜ், எய்ம்ஸ் மதுரை, எய்ம்ஸ் டெல்லி, பாண்டிச்சேரி ஜிம்ப்மேர். ஓகேவா? ஸோ எல்லா காலேஜ்ல வந்து நீங்க ஜாயின் ஆகணும். அதுதான் நம்மளோட ட்ரீம். அதுக்கு வந்து வி ஆர் கோயிங் டு சப்போர்ட் யூ. எல்லாரும் நம்பர் நோட் பண்ணியமா? நோட் பண்ணியாச்சா? வெரி குட்மா. நோட் பண்ணியாச்சுமா எல்லாரும்? எஸ்மா, வெரி குட். ஸோ நம்ம நம்பரை ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகுமா? இந்த நம்பர் இப்பவே இல்ல. எம்பிபிஎஸ் கவுன்சிலிங். ஓகே. ஸோ எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் நீட் முடிச்சுட்டு எம்டி சார், எம்டி டெர்மட்டாலஜிஸ்டா, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டா, நியூராலஜிஸ்டா, என்னியாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட், ஓகே, கைகாலஜிஸ்டா, என்னாலஜிஸ்ட் అయినా பரவாயில்ல. கண்டிப்பா என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா சார் நான் வந்து சித்தா படிக்கணும், ஹோமியோபதி படிக்கணும், ஓகேவா? இல்லைன்னா நேச்சுரோபதி படிக்கணும். எனி கோர்ஸ் சார், பிடிஎஸ் படிக்கணும், டென்டல் படிக்கணும் சார், நர்சிங் படிக்கணும். ஸோ எனி கோர்ஸ் கண்டிப்பா வில் டெஃபினெட்லி மோட்டிவேட். கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் தரா. ஓகே, நம்பர் நோட் பண்ணி நினைக்கிறேன். ரைட், குட், வெரி குட். ஸோ நவ் வில் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக்மா. நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட் கான்செப்ட்மா பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உண்மையா சொல்லவா? பிசிக்ஸ்ல வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நாட் டிஃபைன் ஃபர்ஸ்ட். பிசிக்ஸ்லமா இன் பிசிக்ஸ்மா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நாட் டிஃபைன்.
பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நெறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இஸ் நாட் டிஃபைன்ட் ஆக்சுவலி. ஓகே. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நாட் இஸ் நாட் டிஃப் அண்ட் த செகண்ட் எல்லாரும் நோட் பண்ணுமா. நம்ம வந்து நியூமரிக்கல் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். என்னோட டீச்சிங் எப்படி இருக்கும். நான் வந்து எல்லாமே ஒரு ஃப்ரேம், ஒரே ஸ்லைட்ல வந்து எல்லா ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணீங்க எல்லாமே. ஓகே. அப்புறமா ஒரு சம்ம வந்து போட்டுட்டே இருப்போம். ஓகேவா? இட் இஸ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்னம்மா? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். ஸோ யூன்னா என்னம்மா? யூன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. டெல்டா யூன்னா என்னம்மா? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அண்ட் தலைவா, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி எழுதுவோம்? ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. So now the change in potential energy is equal to தெரியுமா? ஓகேமா? பிளஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க். ஓகேமா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே. பிளஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எல்லாரும் நோட் பண்ணாம வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா பத்தி நிறைய இடத்துல நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ வில் டெல் த மீனிங். த மீனிங் என்ன நான் கிளியரா சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட். Right. So, change in potential energy equal to external force. What is that? Good, wonderful, man. Next one. Next, change in potential energy, change in potential energy. Note பண்ணுமா. Change in potential energy equal to final potential energy minus initial potential equal to minus conservative work done of conservative. See, what a beautiful formula, இது. Beautiful formula. Super formula. வா! ஒரே சூப்பர் ஃபார்முலான்னு சொல்லலாம் கண்டிப்பா. டவுட் இல்லம்மா. ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டுமா ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ். பிரியதர்ஷினி நோட் பண்ணுங்க. ரைட். நெக்ஸ்ட் பண்ணணுமா. ஸோ அதிகமா ப்ளீஸ் எல்லாரும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஆல்வேஸ் ட்ரூ. ஓகேவா? திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. திஸ் இஸ் ஆல்வேஸ் நீங்க எப்போ வேணா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ஆல்வேஸ் இந்த ஃபார்முலாமா ஆல்வேஸ் ஒரு நிமிஷம் பாருங்க. ஆல்வேஸ் இந்த ஃபார்முலா வந்து ஆல்வேஸ் 100%மா 100% இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் இப்போ நல்லா பாருங்க. நம்ம சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் எவ்வளவு தெரியுமா? ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஓகேமா? எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஒர்க் டன்னு சொல்லலாம். ஓகே. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒர்க் டன். ஓகேம்மா. இப்போ பாருங்கம்மா 2 கேஸஸ் இருக்குமா இங்க 2 கேஸஸ் சொல்றா. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. கேஸஸ் சொல்றா. இங்கே 2 கேஸஸ் சொல்றோமா. ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஒர்க் டன் பை த நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து 0. ஓகேவா? 2 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? அண்ட் அனதர் கண்டிஷன்மா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 0. ஓகேவா? தலைவா சார் என்ன சொல்றீங்களா சார்? ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியலமா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் இது வந்து எப்படி ஈக்குவல் ஆகும் தெரியுமா? தலைவா இது எப்போ ஈக்குவல் ஆகும் சார்? ஸோ 2 கண்டிஷன்ஸ்ல ஓகேவா? ஒரு நிமிஷம் நோட் பண்ணுங்க. ஒரு 2 கண்டிஷன்ஸ்ல இது ஈக்குவல் ஆகும். See, change in potential energy is equal to final potential energy minus initial potential energy is equal to external work done. So, these two conditions are satisfied. One is non-conservative force. So, work done by non-conservative force 0. இது நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கேனா change in kinetic energy 0. The formula use.
ஸோ இப்புறமா நோ எல்லாரும் நோட் பண்ணுங்க. கைனடிக் உங்களோட கொஸ்டின்ல தலைவா, உங்களோட கொஸ்டின்ல வெரி வெரி ஸ்லோ அనే வேர்ட் இருக்கா? வெரி 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 ஸ்லோ அనే வேர்ட் இருக்கா? சேஞ்சிங் கைனடிக். சார் வை சார்? வெரி வெரி ஸ்லோ வெரி வெரி ஸ்லோன்னா என்ன? பொறுமையா ப்ராசஸ் வந்து பொறுமையா போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்பீட் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட், ஸ்பீட் கான்ஸ்டன்ட், சேஞ்சிங் கைனடிக் எனர்ஜி 0. ரெடியா? எல்லாரும் ரெடி? 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 Shall we start the problem of potential energy? Potential energy, come on, தலைவா. எல்லா கொஸ்டின் நீங்க தான் சால்வ் பண்ணணும். Come on. எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? ஹிதேஷன், துர்காதேவி, ஜீவஜீவி, ரம்யா, பிரியதர்ஷினி எல்லாரும் புகழ் இருக்காரா? எல்லாரும் யாழினி, ரஞ்சித், ரம்யா, கிருஷ்ணவேணி காமெண்ட் செக்ஷன்ல இறங்கி கிருஷ்ணவேணி இருக்காங்க. ரைட். எல்லாரும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஆர் யூ ரெடி ஃபார் த கொஸ்டின்? ஆர் யூ ரெடி ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? குட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. So potential energy of a body, potential energy of a body in position A is minus 40 joule. Potential energy of a body position is minus 40 joule. Work done by conservative force in moving, done by conservative force in moving the body, from A minus 20 joule. Find என்ன கேக்குறாருமா? Potential energy of the body. Find the potential energy of the body in the 10. So potential energy calculate பண்ணோம். அது option C. Joule, joule, ND 20. நான் ட்ரை பண்ணணும். வெரி குட். எல்லாம் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணணுமா? ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க எல்லாரும். கண்டிப்பா சால்வ் பண்ணணும். எல்லாரும் சால்வ். நான் வெயிட் பண்றோமா எல்லாரும்? நீங்க எல்லாரும் ஆன்சர் வருது. வெரி சிம்பிள் கொஸ்டின். எனக்கு கொஞ்சம் நெட்டு இங்க மழைனால கொஞ்சம் நெட் மீன்ஸ்
ஓ! ஓ! காட் இட். வெரி குட். நெறைய பேர் ஆன்ஸர் பண்ணாரு. எஸ் சார். ஓ! யாஹ்! இப்போ தான் தெரியுது எனக்கு. குட், குட். -20 ஜூல். கரெக்ட்மா. கரெக்ட். வெரி குட்மா. -20 ஜூல். கரெக்ட். -20. கரெக்ட்மா. கரெக்ட். குட். ஸோ, ரைட். பாரும்மா எல்லாரும் பாருங்க. இங்கே சால்வ் பண்ணிடலாம். இங்கே சால்வ் பண்ணிடலாம். இங்கே சால்வ் பண்ணிடலாமா? ஓகே. ஆப்ஷன் இங்க சொல்யூஷன் பண்ணிடலாமா? எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. பார்ப்போம். மகாகோவிந்த் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். மகாகோவிந்த் ஒண்ணும் இல்ல மகாகோவிந்த் இது ஏ. பாருங்க மகாகோவிந்த் ஏ. இது வந்து பி மகாகோவிந்த். So அவர் என்ன சொன்னார்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் a body in position A is -40 joule. So பொசிஷன் A దగ్గర எவ்வளவு மகாகோவிந்த்? பொட்டன்ஷியல் எனர்ஜி at position A -40 joule. மகாகோவிந்த். அப்புறம் இங்க என்ன சொன்னாரு? Work done by conservative force in moving from A to B வந்து work done எவ்வளவு work done போயிட்டு இருக்கு? மகாகோவிந்த் work done வந்து எவ்வளவு? Work done from A to B. That is work done conservative force தானே? எவ்வளவு? -20 joule. ஓகே. மகாகோவிந்த் நான் வை மகாகோவிந்த் உங்களுக்கு புரியுமா? வை ஹேவ் ரிட்டன் வொர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்? அவர் கொஸ்டின்ல சொன்னாருன்னா, ஓ! கொஸ்டின்லன்னு குடுத்தாரு பாருங்க. வொர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ? -20 ஜூல். ஃபைண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் த பாடி பி. ஸோ ஏ இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியும் மகாகோவிந்த். பி இடத்துல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ மட்டும் கேட்கிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஃபார்முலா. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டூ ஃபைனல் மைனஸ் equal to minus of conservative and conservative force ma depend upon initial and final position or depend upon path. Conservative force வந்து எதுமே depend ஆகும். Conservative force வந்து சொல்லுங்க. So conservative force வந்து எதுமே depend ஆகும். சொல்லுங்கம்மா. Conservative force வந்து எதுமே depend ஆகும். Yeah, initial and final position. Good. So conservative force வந்து depend on initial and final position. Good. Now சொல்லுங்கம்மா. So UB minus initial potential energy எவ்வளோ? -40 equal to minus of 20. எவ்வளோமா? UB minus of minus plus 40 equal to plus 20. கரெக்டா? So that is equal UB equal to 20 minus minus 20. So potential energy at B minus 20. So எத்தனை பேருக்கு வருதுமா ஆன்சர்? கை தூக்கிங்க கிளாஸ்ல மாதிரி. எத்தனை பேருக்கு ஆன்சர் வருது? தலைவா? So minus 20. Good. Got it, sir. Very good. Very good, தலைவா. Right. Next question போலாமா? Work potential energy. Come on. எல்லாரும் எல்லாரும் நம்ம கிளாஸ்ல இருங்க பசங்க எல்லாரும் ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் மா. ரைட் காட் இட் சார். குட் 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 வெரி குட் மா. குட். செகண்ட் கொஸ்டின். The conservative force. If a conservative force. The conservative force. இங்கேம்மா மழை வந்து ஒரு ஹெவியா பெய்யுது. மழை வந்து ஒரு செம்ம மழை போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா கவனிங்க. ஏன்னா எந்த டைம்ல வேணா கரண்ட் போய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் if a conservative force whereas ஏம்மா so F is equals 2x a cap dy square j cap. ஏம்மா so don't worryமா நான் கடவுள் இருக்காரு. don't worry. ஸோ நம்மோட நீட் ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ ஆகும். நம்மோட BMNT ஷாம்ஸ் ஒரு லெக்சர் ஆல்சோ வில் கண்டினியூ. don't worry. Yes, find the potential energy. Find the potential energy at 3,4. Same problem. Yes, ரம்யா. ஸோ இப்போ மழை வந்து எந்தெந்த இடத்துல போகுது? காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கம்மா. ஸோ ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் 3,4 E. 3,4
ஆமா. ஃபைண்ட் த நெட்ட ஸ்லோவா இருக்கு. எஸ் ரம்யா. ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் 3, 4, இஃப் ஓ ராமேஸ்வரம் சார். ஓ! ராமேஸ்வரம். ஓ! கன்னியாகுமரி. வெரி குட், வெரி குட், வெரி குட். So find the potential energy at 3, 4 if potential energy at, 1 is 8 joule. So actually ராமேஸ்வரம் வந்து பிளான் இருக்காம வருது. பிளான் இருக்கு. கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். ஓகே. எஸ் சார். ஹெவி ரெயின் இருக்கு. மகாகோவிந்த். எஸ் மகாகோவிந்த். நிதேஷன். நிதேஷன் வந்து நாகப்பட்டினமா? ஓ வெரி குட். நாகப்பட்டினம் ஆல்சோ. எஸ் சார். ஸோ ஆப்ஷன் ஏ எல்லாம் நோட் பண்ணியாச்சுமா? -60 ஜூல். ஆப்ஷன் பி 60 ஜூல். ஆப்ஷன் சிமா -20 ஜூல். ஆப்ஷன் டி வந்து 80 ஜூல். எல்லாரும் ட்ரை பண்ணுமா? ஒரு சிம்பிள் கொஸ்டின் தலைவா. சிம்பிள் கொஸ்டின் அண்ட் ஈஸி கொஸ்டின். எல்லாம் ட்ரை பண்ணுமா? நாமக்கல். எஸ் ரஞ்சித். வெரி குட். நாமக்கல். எஸ். குட் குட். எல்லாரும் ட்ரை பண்ணுமா கொஸ்டின்? ஸோ 2 மினிட்ஸ் தரேன். எல்லாம் ட்ரை பண்ணுங்க. வெரி குட். தானே சொல். வருதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஓ வெரி குட், வெரி குட். -6 கரெக்ட்மா. கரெக்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். எஸ் குட். வெரி குட், வெரி குட். -60 ஜூல். வெரி குட்மா. எக்ஸலென்ட். குட். வெரி குட். -60. ஓகே. கேன் ஐ சால்வ்மா? நான் சால்வ் பண்ணலாமா? டோன்ட் வரிமா. நான் வந்து சால்வ் பண்றேன். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கிவன்மா. ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் குடுத்தாச்சு. எஸ் ஆப்ஷன் ஏ. கரெக்ட், கரெக்ட். குட். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். குட்மா. குட், குட். கேன் ஐ சால்வ்மா? குட். வெரி குட். ரைட். சால்வ் பண்றோமா? எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சி ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கம்மா. கொஸ்டின் வந்து இல் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கிவன். ஓகே. எஃப் குடுத்தாச்சு. ஆல்ரெடி சொன்னா எப்போ అయితే ஒரு எஃப் ஈக்குவல் டு 2xi கேப் 3 இந்த மாதிரி குடுத்தா கண்டிப்பா இன்டிகிரேஷன் தான் போகும். So find the potential energy at 3, 4 if potential at 2, 1 is 8 joule. ஒண்ணும் இல்லையம்மா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா இது A. இது potential energy at A எவ்வளோமா? 3, 4. B எவ்வளோமா? 2, 1.
அண்ட் ஆல்சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பி ஆல்சோ குடுத்தாச்சுமா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பி வந்து அவர் என்ன கேட்கிறாரு? பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ கேட்கிறாரு. பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பி குடுத்தாச்சு. பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பி குடுத்தாச்சுமா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ கேட்கிறாரு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் இப்போ? ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் ஈக்குவல் டு மைனஸ் கன்சர்வேட்டிவ். கரெக்டா? மைனஸ் கன்சர்வேட்டிவ். அவ்வளவுதான். இதே ஃபார்முலா தான். வேற எதுவுமே கிடையாது. ஓகே. நவ் எஃப் எவ்வளவுமா? எஃப் பார் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது அம்மா எஃப்எக்ஸ் சொல்லலாம். இது நம்ம எஃப்ஐ. 2x வந்து எஃப்எக்ஸ், 3y ஸ்கொயர் வந்து எஃப்ஐ. ஏமா ஆல்ரெடி என்ன ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வொர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிடா. ஃபர்ஸ்ட் வொர்க் டன் பை த ஓகேமா. ஸோ வொர்க் டன் பை த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடா. பாருங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஸோ வொர்க் டன் பை த ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுமா டிபெண்ட் அப்பான் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் எஃப் டிஎக்ஸ். தெரியணும் இந்த ஃபார்முலா. எக்ஸ் பிளஸ் எஃப் பை பிளஸ் எஃப் டி. தட் இஸ் x1 to x, y1 to y2, அதே மாதிரி z1 to z2. அவ்வளவு இப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியணும். fx வேல்யூ இங்க பாருங்க. fx வேல்யூ கம்பேர் பண்ணுங்க தலைவா. ஏன் பண்ணுங்க fx x to x மா f வருமா 3y ஸ்கொயர் 3y. இப்போ நீங்க என்ன பண்ணணுமா? சும்மா இன்டிகிரேஷன் மட்டும் தானே. இன்டிகிரேட் இது fx எவ்வளவுமா? 2x plus இந்த மாதிரி இது எவ்வளவுமா? 3y ஸ்கொயர் 3y. ஓகே. வாட் அபவுட் லிமிட்ஸ்? நல்லா பாருங்க. இது வந்து 3, 4 வந்து என்ன சொல்லணும்? x1, y1 சொல்லணும். வந்து x2, y2 அவ்வளவுதான். ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சுனோ. x1, y1 அதே மாதிரி x2, y2. பாயிண்ட் சொல்லுங்கம்மா. x1 எவ்வளோ? ஸோ x லிமிட்ஸ் 3 to 2 கரெக்டா? அதே மாதிரி 4 to 1 பாருங்க. 3 to 2 4 to 1 லிமிட்ஸ் புரியுதுமா? லிமிட்ஸ் தானே. அப்புறமா நான் இன்டிகிரேஷன் அவ்வளவுதானே. இங்க என்ன இருக்கு? 2 வெளியே அனுப்பிங்க. 2x இன்டிகிரேஷன் 2 வெளியே அனுப்புங்க. x x x 2 plus 3 கான்ஸ்டன்ட்டும் 3 புரியுது சார்? புரியுது. குட் குட். 3 வெளியே அனுப்பிங்க. 4 to 1 y ஸ்கொயர் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 இன்டிகிரேஷன் x எவ்வளவுமா? இன்டிகிரேஷன் x க்கு ஸ்கொயர் பை லிமிட்ஸ் வந்து பார்க்கும்போது 2 பிளஸ் அதே மாதிரி 3 இங்க பாருங்க y ஸ்கொயர் இன்டிகிரேஷன் எவ்வளவுமா? தட் இஸ் இட்ஸ் எவ்வளவுமா? 1 to 4 அவ்வளவுதான். புரியுதா? அவ்வளவுதான். இப்ப என்ன இருக்குமா? நெக்ஸ்ட் வந்து லிமிட்ஸ் போடுங்க. இந்த 2 வெளிய அனுப்பிங்கம்மா. இந்த 2 வந்து வெளிய அனுப்பிங்க. வெளிய அனுப்பிட்டு கேன்சல் பண்ணுங்க. ரிமைனிங் எவ்வளவு இருக்குமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க எழுதுறேன் பாருங்க. கன்டினியூஷன் தலைவா. 2 கேன்சல் அவ்வளவுதான். 2 கேன்சல் 3 கேன்சல். நெக்ஸ்ட்மா எக்ஸ் ஸ்கொயர் 2 3 பிளஸ் மாதிரி லிமிட்ஸ் அப்ளை பண்ணுமா? தெரியணும். லிமிட்ஸ் லிமிட்ஸ் போடுங்க. அப்பர் லிமிட் 2 ஸ்கொயர் லோவர் லிமிட் 3 ஸ்கொயர் பிளஸ் அப்பர் லிமிட் 1 கியூப் பிளஸ் எவ்வளவு வருதுமா? ஸ்கொயர் 4 9 1. ஸோ 4 பிளஸ் 1 சொல்லலாம் 5 டோட்டலா ஐ திங்க் ஓகே மைனஸ் 68 ஜூல் கரெக்டமா? work done the conservative force எவ்வளவுமா? minus 68 joule. ஓகேமா? work done by the conservative force எவ்வளவுமா? minus 6 work done by the conservative force எவ்வளவுமா? minus 60. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்?
அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா, நம்ம முடிச்சாச்சு. ஓரளவுக்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபார்முலா நம்ம வொர்க் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்மா ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் டூ வொர்க் டன் பை கன்சர்வேட்டிவ். ஸோ நமக்கு எவ்வளோமா இது at potential energy at B 8 joule minus potential energy at A minus of work done by conservative force minus 60. அது இந்த இடத்துல வரும் minus 60. ஓகேவா? 8 minus of 8 இந்த சைடு போகும் minus 60 equal to UV. இது எவ்வளோமா? Potential energy is equal. இப்போ எல்லாருக்கும் புரியுதா? பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாரும் லைக் பண்ணணும்மா, லைக் பண்ணணும். ஆல்சோ சுனாமி பார்க்கணும். லைவ் செஷன்ல வந்து காமெண்ட்ஸ், ஓகே, உங்களோட காமெண்ட்ஸ் பார்த்து சுனாமி, புரியுதா? -60. கிளியர் சார். குட், குட், குட். வெரி குட். அவ்வளவுதான். எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் equal to minus of conservative work done minus work done of conservative. எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுதா? Got it? Good. Next அம்மா gravitational energy. Next topic போலாமா? Are you ready for the next topic, ma? Are you ready? Are you ready for the next topic? Are you ready for the next topic? Crystal clear. Wow, wow. See, next topic, ma. See, next topic, wonderful topic. Okay. ஒரு நீங்க ஈஸியா இந்த டாபிக் வந்து கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக்மா ரொம்ப ஈஸி. ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிராவிடேஷனல் டாபிக் என்ன? கிராவிடேஷனல் என்னன்னு பாருமா, ஜின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி? கிராவிடேஷனல் டாபிக் பேரு potential gravitational gravitational potential energy நம்ம G இதுதான். ஸோ gravitational energy G. Are you ready, ma? சார் நீங்க தான் தேவா சாரா? தேவா சார் கிடையாதுமா, ஷியாம் சுந்தர். ஸோ கிராவிடேஷனல் ரெடி சார். எஸ். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா இந்த இடத்துல. ஸோ பாடி ஆஃப் இந்த இடத்துல பாடி ஆஃப் மாஸ் m1, அதே மாதிரி மாஸ் m1, அதே மாதிரி இந்த இடத்துல பாடி ஆஃப் மாஸ் m மாஸ் m. ஸோ பாடி ஆஃப் மாஸ் m1 அண்ட் பாடி ஆஃப் மாஸ் m2. ஸோ m1 m2 ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ தெர் இஸ் ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாரும் நோட் பண்ணுமா, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த போத் பாடிஸ், ரெண்டு பாடிஸ்மே, இந்த ரெண்டு பாடிஸ்மே பாயிண்ட் மாசஸ். நல்லா பாருங்க. தே ஆர் பாயிண்ட் மாஸ். பரவாயில்ல பரவாயில்ல முகேஷ். முகேஷ் வெல்கம் வெல்கம். திஸ் ஆர் பாயிண்ட் மாஸ். பாயிண்ட் m1 and m2 என்ன மாசஸ்மா? தே ஆர் பாயிண்ட் மாசஸ். பாயிண்ட் மாசஸ். ஓகேவா? ஸோ 12th கிளாஸ் பசங்க உங்களுக்கு தெரியுமா? குலும்ஸ்லா தெரியுமா? குலும்ஸ்லா ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லா தெரியுமா? குலும்ஸ்லா என்ன? குலும்ஸ்லா வந்து டிஃபைன்ட் ஃபார் பாயிண்ட் மாசஸ். குலும்ஸ்லா வந்து டிஃபைன் ஃபார் த பாயிண்ட் சார்ஜஸ், பாயிண்ட் சார்ஜ். அதே மாதிரி பாயிண்ட் மாசஸ், கிராவிடேஷன் பாயிண்ட் மாசஸ். அங்கே குலும்ஸ்லா பாயிண்ட் சார்ஜஸ். இதுதான் குட். வெரி நோ. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலாமா? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இஸ் G m1 m2 by r. இதுதான் தலைவர் பொட்டன்ஷியல்
potential energy minus G m1 m2 by r. So gravitational potential energy minus 1 m2. Now for gravitational potential energy, so u gravitational potential minus gravitational potential at infinity ரொம்ப தூரம் இன்ஃபினிட்டினா பிசிக்ஸ்ல தூரம் ரொம்ப தூரம் equal to m1 ஆமா ஒரே ஒரு ஃபார்முலா அவ்வளவுதான் by r. ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க தலைவா, u is equal to minus g m1 m2 by r வந்து infinity. So something by infinity. Something by infinity எவ்வளோ? 0. So gravitational at infinity எவ்வளோமா? 0. So இது always நோட் பண்ணிக்கோங்க 0. So gravitational potential energy at infinity வந்து 0. தூரம்ல ரைட். So some minus g m1 m2 by infinity. Something by infinity not defined வந்து 0. இத தலைவா இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இது வந்து இதுமா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதுமா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. எல்லாருக்கும் புரியுதுமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எல்லாருக்கும் புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எல்லாருக்கும் புரியுதுமா? குட் குட். எஸ் சார், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன்மா, நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபார் பாயிண்ட்ஸ் goes to earth surface. நெக்ஸ்ட் பாயிண்ட்மா மூணே மூணு பாயிண்ட் அவ்வளவுதான்மா. ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் சொல்லறேன். அந்த 5 பாயிண்ட் பார்த்து நீங்க சம்ம போடலாம். பாயிண்ட்ஸ் close to points close to earth surface. Points close to earth surface, height at height h from surface. Okay, for points close. So points close to the earth surface. இல்லம்மா இது வந்து ஒரு ஈஸி கான்செப்ட். ஸோ இது வந்து நான் ரெஃபரன்ஸ், நீங்க வந்து ரெஃபரன்ஸ் லைன்னு சொல்லலாம். ஓகேம்மா, இந்த இடத்துல தான் பாடி ஆஃப் மாஸ் இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு கூட சொல்லலாம். சென்டர் ஆஃப் ஒரு பாடிக்கு சென்டர் ஆஃப். அப்புறமா இது வந்து ஹைட் ஹெட். இது வந்து ஹைட். ஆமா, பட் இந்த மெத்தட் வந்து நீங்க எப்போ யூஸ் பண்ணலாம் தெரியுமா? ஹைட் வந்து லெஸ் தென் 10. ஸோ ஹைட் லெஸ் தென் 10 கிலோமீட்டர்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து யூ கேன் சே இந்த பாடியோட மாசியம் மல்டிப்ளைட் பை ஜி இன்டூ ஹெச். நார்மலி நமக்கு ஒரு நார்மலி நார்மலி நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும். சார் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எம்ஜிஹெச் தலைவா. ஸோ பட் 10 கிலோமீட்டர் கீழே இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். புரியுதா? So for points close to Earth surface at height h from surface, potential energy நமக்கு எல்லாருக்கும் தெரியும். potential energy mgh. இன்னைக்கு கூட சம பார்த்தா height 10 மீட்டர் அந்த இடத்துல நம்ம வந்து potential energy mgh. புரியுதா? Good. Second point. First point புரியுதா? Gravitational potential energy minus g m1 m2 by r. So gravitational potential infinity தூரம்ல எவ்வளவு? Why sir? எதுக்கு? Because minus g m1 m2 by something by infinity. Got the clarity? Yes, sir. Good. Good. Next point, third point, time of mass. ஒரு செயின் இருக்குமா? ஒரு செயின் இருக்கு. ஒரு செயின் ஆஃப் மாஸ். செயின் ஆஃப் மாஸ் and length L. Chain of mass and
L is kept. Good. ஒரு செயின் இருக்குமா, ஒரு செயின் ஆஃப் மாஸ் எவ்வளோ m and length எவ்வளோ n is kept in 3 position. ஓகே, ஒரு 3 பொசிஷன்ஸ்ல வந்து நம்ம செயின் வந்து பார்க்க போறோம். Yes, a chain of mass m and length l kept in 3 position. 3 position. எல்லாரும் நோட் பண்ணுங்க. 3 positions as shown below. ஓகேமா? as shown below. அதே மாதிரி assuming வந்து height வந்து 0. See, assuming height 0 னா எவ்வளோ? கிரவுண்ட். assuming height 0 னா கிரவுண்ட்ல இருக்கு. செயின் எங்க இருக்கு? கிரவுண்ட்ல இருக்கு. So assuming மா height வந்து on the ground. On the ground floor. Okay, on the ground. Find potential energy of the chain in all three cases. In all three cases. ஓகேமா? ஸோ நான் வந்து மூணு கொஸ்டின் தரேன். இந்த மூணு கொஸ்டின்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நீங்க கால்குலேட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது செயின் வந்து இப்படி இருக்கு. செயின் இப்படி இருக்கு. ஒரு செயின். பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ சொல்லணும். அதே மாதிரி இது ஹைட் ஹெச், பொட்டன்ஷியல் எனர்ஜி அதே மாதிரி ஸோ 3 கேஸஸ்ல செயின் ஓட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துமா சொல்லணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி 3 கேஸஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? ஏபிசி. குட். பிரியதர்ஷன். குட், குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன் 0. வெரி குட். Because height 0. Height 0. Potential energy mgh. So h0. Potential energy 0. Second one எவ்வளோ? mgh. Very good. Ground. Ground is a reference. Okay. உங்களுக்கு தெரியுமா ரெஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட்ல உங்களுக்கு தெரியும். ஸோ ரெஃபரன்ஸ் கிரவுண்ட் இருந்துச்சு. கிரவுண்ட் இஸ் ரெஃபரன்ஸ் டு செயின் எவ்வளவு ஹைட் ஹெச். ஸோ எம்ஜி. அவ்வளோ. தேர்ட் ஒன். தேர்ட் செயின் சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட். தேர்ட் கேஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ். அந்த செயினோட லென்த் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? சென்டர்ல. ஸோ லென்த் செயினோட லென்த்மா எல் மீட்டர். செயினோட லென்த் எல்லாம் ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் నుంచి ரெஃபரன்ஸ்కి எவ்வளோ லென்த்? குட், குட், குட். mgl by 2. நிதேஷன் வண்டர்ஃபுல். இட் குட். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். வெரி குட். எஸ், குட். ஸோ இங்க ஆன்சர் எழுதுறோம். பாருமா, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட் 0. ஹைட். பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? எவ்வளோ? பொட்டன்ஷியல். ஸோ ஆல்வேஸ் தலைவா, ஆல்வேஸ் ஆல்வேஸ் வேஸ் பொட்டன்ஷியல் 0. ஸோ பாடி வந்து ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்மா பாருங்க, வந்து பாடி வந்து இது புக்கு. இப்போ பாடி இப்படி இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹைட் 0. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க பாடி இருக்கா? எஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ எவ்வளோ, அதனாலதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஹைட் ரிலேட்டட், பொசிஷன் ரிலேட்டட் எனர்ஜி, கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் எனர்ஜி, ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி எல்லாமே. good. அதனாலதான் ஸோ இது ரெஃபரன்ஸ் எவ்வளோ ஹைட்டு. ஸோ போட்டேன். సెకండ్ వన్ లో పొటెన్షియల్ ఎనర్జీలో క్లియర్ రమ్య. ఇది சைனோட லென்த்
செயினோட லென்த்துமா செயின் லென்த் எவ்வளோ? சென்டர் ஆஃப் மாஸ் தலைவா சென்டர் ஆஃப் மாஸ் எப்பவுமே ஆல்வேஸ் சென்டர்ல தான் இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல தான் இருக்கும். డౌటే கிடையாது. సెంటర్ ఆఫ్ మాస్ సెంటర్ నుంచి గ్రౌండ్‌కి எவ்வளோ டிஸ்டன்ஸ்? L/. ஸோ அதனால தான் ఇప్పుడు பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? எம்ஜி ஹெச் தான். பட் நீங்க வந்து ரெஃபரன்ஸ் லெவல் டு சென்டர் ஆஃப் மாஸ் அவ்வளவுதான். புரியுதா தலைவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டிஃபரெண்ட் பொசிஷன் ன்னு சொல்லலாம். செயின் டிஃபரெண்ட் பொசிஷன் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? கிளியர் சார்? குட், 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 குட். வெரி புரியுதா தலைவா? ஸோ கிளியர். ஸோ உங்களுக்காக மழை சீசன்ல வந்துமா, ஸோ நம்மோட பிஎம்என் டீம் வந்து இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இவ்ளோ லெக்சர்ஸ், இவ்ளோ ஷெட்யூல்ஸ் குடுத்தோம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து லைக் டீம்ல வந்து சப்போர்ட் பண்ணணும். எப்படி சப்போர்ட் பண்ணணும்? லைக் ஷேரிங் நம்மோட கிளாஸஸ் வந்து ஓகே இந்த தமிழ்நாடே இல்லாம இந்தியா ஃபுல்லாவே உலகத்த ஃபுல்லாவே நம்மோட லெக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லா ஸ்டூடண்ட் நீட் பிரிப்பேர் பண்ண எல்லா ஸ்டூடண்ட் நம்ம லெக்சர் ஷேர் பண்ணுங்க. அஸ் ஆல்சோ லைக் பண்ணுங்க. ஆல்சோ அண்ட் ஆல்சோ குட். நெக்ஸ்ட்மா ஒரு டிஃபரெண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சார் ஒரு ஜேஇ லெவல் போடுங்க சார். ஒரு ஜேஇ கொஸ்டின் போடுங்க சார். வெரி குட். ஓகே. டோன்ட் வரி. ஒரு ஜேஇ லெவல் மாதிரி ஒரு நீட் லெவல் அந்த ஜேஇக்கு தாண்டி ஒரு கொஸ்டின். ஃபைன். எஸ். ஃபைன். Gravitational potential energy of change mass. So gravitational potential energy of chain of mass m mass m kept as shown. Gravitational potential energy of chain and disk ரெண்டு இருக்குமா chain and disk ரெண்டு இருக்குமா chain ஒன்னு இருக்கு disk ஒன்னு இருக்கு. So gravitational potential energy of mass chain and disk kept as shown. Kept as two questions இருக்கு மகாகோவிந்த். Good மகாகோவிந்த். Good. ஒண்ணும் இல்லம்மா. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு. அம்மா, இது வந்து லைக் நார்மலே டிரா பண்ணிடலாம். இப்படி இருக்குமா செயின். செயின் இருக்குமா? இது வந்து ஒரு செயின். ஓகே. ஸோ ஃபைண்ட் த கிராவிடேஷன் ஆஃப் செயின் அண்ட் இட் இஸ். இது என்ன தெரியுமா? செமி சர்க்கிள். கரெக்டா? செமி சர்க்கிள் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். என்னமா செமி சர்க்கிள் ரேடிய சென்ட்ரமா இது வந்து என்ன சென்டர். இது வந்து லைக் ரேடியஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செமி சர்க்குலர் என்னமா செமி சர்க்குலர் ரிங்னு சொல்லலாமா? இது பேர் என்னமா செமி சர்க்குலர் ரிங். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. செமி சர்க்குலர் ரிங். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் ஓகே. ஸோ இது கொஸ்டின்மா இதுலனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எல்லாரும் சொல்லுங்க. இது வந்து இந்த சென்டர் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லலாமா? சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பா சென்டர்ல இருக்கும். அது சென்டர் ஆஃப் மாஸ் பத்தி கவலை இருக்காது. நெக்ஸ்ட் டூ சென்டர் ஆஃப் மாஸ் பத்தி டூ லெக்சர்ஸ் டீட்டெயிலா பார்க்கலாம். ஆஃப் மாஸ் வெரி. ஸோ ஓகேமா இது வந்து ஹைட் எவ்வளோமா? ஹைட் வந்து ஹெச். இந்த பாடி ஆஃப் மாஸ் எம். இது வந்து லைக் இது உங்களுக்கு ரொட்டேஷனல் மோஷன்ல வரும். பட் எல்லாரும் நல்லா கவனிங்க. இது என்னமா? இது லைக் ரெஃபரன்ஸ் லெவல். ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் லெவல் ரெஃபரன்ஸ் லெவல் ஹைட் எவ்வளோ? 0. பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? 0 பிகாஸ் எம்ஜிஹெச்னோ 0. ஸோ ரெஃபரன்ஸ் லெவலுமா ஓகேவா? ரெஃபரன்ஸ் லெவல் வெயிட்டிங் எஸ். ரெஃபரன்ஸ் லெவல் ஹைட் 0. ஸோ பொட்டன்ஷியல்
பட் நம்ம இங்க என்ன என்ன கால்குலேட் பண்ணோம் தெரியுமா? சார் செமி சர்க்குலர் ரிங்குக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? ஆ ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ தெரியுமா? இட் இஸ் mh. இது வந்து ரெஃபரன்ஸ் லெவல்ல ஹைட் ரெஃபரன்ஸ் லெவல்ல ஹைட் 0. பட் அவர் என்ன கேட்கறாரு தெரியுமா? இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? செமி சர்க்குலர் ரிங்లో இந்த இடத்துல இது ரெஃபரன்ஸ் లెవెల్. இந்த இடத்துல స్టార్ట్ అయ్యి టు హెచ్. இந்த హెచ్ ரெஃபரன்ஸ் லெவல் నుంచి హైట్ హెచ్. ஸோ இந்த இந்த ஹைட்க்கு பொட்டன்ஷியல். இது வந்து கால்குலேஷன்மா டைரக்ட்டா இது வந்து நம்ம ப்ரூஃப் இருக்கு. டெரைவ் பண்ணோம். பட் நீங்க டைரக்ட்டா ஒர்க் பண்ணுங்க. ஆர் பை எவ்வளவுமா தெரியுமா? ஆர் பை பை. உங்களுக்கு நான் டைரக்ட்டா வேல்யூ தரேன். இது வந்து மாறாதுமா. செமி சர்க்குலர் ரிங். நோட் பண்ணுங்க. செமி சர்க்குலர் రింగ్. సెమీ సర్క్యులర్ రింగ్‌కి ரெஃபரன்ஸ் லெவல் நீங்க ரெஃபரன்ஸ் லெவல் டூ அந்த ஹைட் h இருக்கா? அந்த ஹைட் h வரைக்கும் எவ்வளோ ஹைட் தெரியுமா? 2r/π. 2r/. இது ரிங்குக்கு மட்டும் தான் தலைவா. இது பாருங்க. ரெஃபரன்ஸ் லெவல் டூ ஹைட் h. the ஹைட்மா 2r/π. நோட்டட் சார். நோட் பண்ணுங்க. ஸோ r/π தான் is the potential energy of semicircular ring எவ்வளோ? mg 2r/π. mg r by so mg it is 2r by pi. So now தலைவா இப்போ வந்து I will give you one disk. புரியுதுமா? எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. செமி சர்க்குலர் ring from the செமி சர்க்கிள் வந்து ரெஃபரன்ஸ் லெவல் ஸ்டார்டிங் பொசிஷன் டு இந்த ஹைட் வரைக்கும் எவ்வளோனா 2r by. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க. செமி சர்க்குலர் டிஸ்க். நெக்ஸ்ட் வந்துமா செமி சர்க்குலர் டிஸ்க். நெக்ஸ்ட் ஒன் சர்க்குலர் circular disc. Disc. அப்புறமா circular மாதிரி இருக்கும். மெட்டீரியல் இருக்கும். நான் சொல்றேன். ரைட். இது என்னமா செமி சர்க்குலர். இப்போ எல்லாரும் பாருமா. எல்லாரும் பாருங்க. இது வந்து லைக் சென்டர். ஆமா சென்டர். நல்லா தெரியுது. இப்போமா இது அதே மாதிரி முன்னாடி மாதிரி தான் ஹைட் ஹெச். நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ். இதுமா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த இடத்துல. அது எல்லாருக்கும் தெரியும். இடத்துல வந்து சென்டர் ஆஃப் மாஸ். பட் செமி சர்க்குலர் ரிங் தலைவா ரிங்குக்கு வந்து சார் சார் செமி சர்க்குலர் ரிங்குக்கு பார்த்தோம் சார். ஆர் பை பை. செமி சர்க்குலர் ரிங் 2r/π. பட் செமி சர்க்குலர் டிஸ்க் 2r/π கிடையாது. யாராச்சும் தெரியுமா? யாராச்சும் தெரியுமா? கெஸ் பண்றீங்களா? கெஸ் பண்றீங்களா? டிஸ்க் ரிங்குக்கு 2r/π 2r/π. பட் செமி சர்க்குலர் டிஸ்க் யாராச்சும் தெரியுமா? சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் லெவல் டு அந்த ஹைட் h இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கூடிய ஹைட் சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட்ல வரும். யாராச்சும் தெரியுமா? செமி சர்க்குலர் டிஸ்க் இந்த இடத்த నుంచి இந்த இடத்த வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்குமா? யாராச்சும் தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க.
தெரியலன்னா ஓகே. எல்லாரும் கமெண்ட்ஸ் தெரியல சார். எஸ் நிதிஷ், நோ ப்ராப்ளம். ஓகேம்மா. நோ ப்ராப்ளம்மா. நான் சொல்லிக் குடுக்குறேன் உங்களுக்காக. எவ்வளோ தெரியுமா? டார்க் கலர் போடலாம். நோ சார், நோ ப்ராப்ளம். இவ்வளோ தெரியுமா? இட் இஸ் 4r/3. எல்லாரும் நோட் பண்ணுமா? இட் இஸ் 4r/3. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்மா நோட் பண்ணியாச்சா? பொட்டன்ஷியல் ரேஞ்ச் எவ்வளோம்மா? புதுசு புதுசு கான்செப்ட் டெய்லி நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நெட்வொர்க் ப்ராப்ளம் சார். ப்ளீஸ் ரிப்பீட் த கான்செப்ட். ஒண்ணும் இல்ல மகா கோவிந்த் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். ரிங்குக்கு 2r/π. அதே மாரி டிஸ்கி 4r/3. அவ்வளவுதான். நோட் பண்ணுமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்மா, அம்மா எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சேஞ்ச் இன் நெக்ஸ்ட் ஒன்மா சேஞ்ச் நெக்ஸ்ட் ஒன் என்ன தெரியுமா? சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எல்லாம் நோட் பண்ணுமா? சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. டெல்டா. இந்த கான்செப்ட் பத்தி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது புரியுதா? அவ்வளவுதான். அதான். இந்த கான்செப்ட் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் லெவல் தலைவா. ரெஃபரன்ஸ் லெவல் வந்து எங்க இருக்கோ அங்க வந்து 0. ரெஃபரன்ஸ் லெவல் வந்து எங்க இருக்கோ அது 0. ரெஃபரன்ஸ் லெவல் எங்க இருக்கா? 0. இங்க இருக்கா? 0. இங்க இருக்கா? 0. ஸோ ரெஃபரன்ஸ் லெவல் ஆல்வேஸ் 0. ரைட். ஃபர்ஸ்ட் கேஸ் நான் சொல்லிடுறேன். செகண்ட், தேர்ட் கேஸ் நீங்க பண்ணணும். வருமா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. டோன்ட் வரி. எக்ஸாம்பிள் நம்பர் 1. ஸோ 3 எக்ஸாம்பிள் உங்களுக்காக 3 எக்ஸாம்பிள் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்மா இது வந்து ரெஃபரன்ஸ் லெவல். இந்த ரெஃபரன்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட்மா. ரெஃபரன்ஸ் லெவல் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் லெவல். ரெஃபரன்ஸ் லெவல்ல என்ன நடக்கும்? ஹைட் 0, பொட்டன்ஷியல் 0, அவ்வளவுதான். எதுவுமே நடக்காது. ஹைட் 0, பொட்டன்ஷியல். இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிதேஷன் இருக்கார். நிதேஷன் உங்களோட ஹைட் எவ்வளோ கேட்டா. சார் 5 ஃபீட் சார், 6 ஃபீட் சார். ஃப்ரம் 6 ஃபீட் எங்கே? கிரவுண்ட். கிரவுண்ட் யாரு? ரெஃபரன்ஸ் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள், சார் அங்கே வந்து சார் ஒரு வீடு இருக்கு சார். அந்த வீடு வந்து சார் பெரிய வீடு சார். அது சின்ன வீடு சார். அது வந்து அந்த வீடு வந்து 30 ஃப்ளோர் சார். 30 ஃபீட் சார். 30 ஃபீட் எங்கே? கிரவுண்ட். கிரவுண்ட் யாரு? ரெஃபரன்ஸ் லெவல். குட். நவ் இது ரெஃபரன்ஸ் லெவல்மா என்ன மாரி? ரெஃபரன்ஸ். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ். ஆமா இந்த இடத்துல நிதிஷன் இந்த இடத்துல பாடி ஆஃப் மாஸ். இந்த இடத்துல 2 பாடிஸ் இருக்கு. ஸோ பாருமா, பாடி ஆஃப் மாஸ் இடத்துல பாடி ஆஃப் மாஸ் கான்செப்ட் ஆஃப் பாடி ஆஃப் ஏமா எல்லாமே எல்லாமே ஆல்வேஸ் ஆல்வேஸ்மா
நல்லா பாருங்க. இதுதான் ரெஃபரன்ஸ். நல்லா பாருங்க. ரெஃபர் ஏன்னா ரெஃபரன்ஸ்ல. ரெஃபரன்ஸ் எவ்வளோ ஹைட் எவ்வளோமா? 0. பொட்டன்ஷியல் எவ்வளோமா? அவ்வளோதான். குட். இப்போ இது வந்து ஹைட் h. இது எவ்வளோமா? ஹைட் h. ஆ ஆல்வேஸ் பாருங்க. ரெஃபரன்ஸ் லெவல் வந்து கிரவுண்ட் ஓகே. ஃப்ரம் த கிரவுண்ட் டு அந்த பாடி ஆஃப் மாஸ். இதா? ஸோ கிரவுண்ட் டு த எம். எவ்வளோமா? ஸோ ஹைட் வந்து h. இது எவ்வளோமா? ஹைட் வந்து h1. ஓகேவா? ஸோ கிரவுண்ட் டு அந்த பாடி ஆஃப் மாஸ் h. அதே மாதிரி இது எவ்வளோமா? h2. ஓகேவா? வெரி குட். அப்புறம் சார் இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ தெரியுமா? இந்த டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? கிரவுண்ட் டு பாடி ஆஃப் மாஸ் h1. கிரவுண்ட் டு அந்த பாடி ஆஃப் மாஸ் இது இனிஷியல் பொசிஷன்மா. இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன். இனிஷியல் மாஸ்க்கு h1, ஃபைனல் மாஸ்க்கு h2. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ சொல்றீங்களா யாராச்சும்? இந்த வேல்யூ எவ்வளோ சொல்றீங்க? வேல்யூ அவ்வளோதான். தட்ஸ் குட். அவ்வளோதான். h2 டோட்டல் h2 மைனஸ் h1. இட்ஸ் வெரி குட். h2 மைனஸ் h1 அவ்வளோதான். குட். புரியுதா? சார் இனிஷியல் பொட்டன்ஷியல் சார் இந்த இடத்துல எழுதலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1. ఇప్పుడు గ్రౌండ్ రిఫరెన్స్ లెవెల్ పొటెన్షియల్ అనేది 0 h0 20. இப்போ வந்து இந்த இடத்துக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்க. இனிஷியல் பொசிஷன் சாரி எம் h1 ஹைட் h1 ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு mgh2. Sir, what about final change in potential energy? Final minus initial. இது எவ்வளவு வருமா? mgh2 minus mgh2 minus mgh1. mg common. So mg common h2 minus h1. புரியுதா? Change in potential energy. புரியுதா? So change in potential energy is equal to எவ்வளவுமா? mgh2 minus h1. இந்த h2 minus h1 வந்து டெல்டா. ஸோ h2 minus h1 வந்து டெல்டா ஹெச்ன்னு சொல்லலாமா? h2 minus h1. எஸ், ஆமா. ஸோ கடைசியில் என்ன வருதுமா? ஸோ இந்த ஈக்குவேஷன் இங்க எழுதுறேன். இந்த ஈக்குவேஷன் இங்க எழுதுறா பாருங்க. ஃபைனலி நான் என்ன சொல்றேன்னா, ஆமா. ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி mg டெல்டா ஹெச். இது மட்டும் தான். Change in potential energy equal to mg delta h. Change in potential energy எவ்வளவு? mg delta h. புரியுதா? Yes, sir. The crystal theorem. Very good, ma. Got it, sir. Good. Good, ma. Now, example 2. Example 2 மா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 3 எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. ஓகே. ஆறாளுமா புரியும். 3 எக்ஸாம்பிள் தரேமா பாருங்க. இப்போ வந்துமா இதுதான் நம்மோட ரெஃபரன்ஸ் லெவல்னு சொல்லலாம். இது நம்ம ரெஃபரன்ஸ் லெவல். உங்களுக்கு நல்லாவே தெரியுமா தளபதி தலைவா? ரெஃபரன்ஸ் லெவல். ரெஃபரன்ஸ் லெவல்ல என்ன நடக்கும்? ஓகே. இப்போ வந்து இது ரெஃபரன்ஸ் லெவல். ஓகே. இது வந்து கிரவுண்ட்னு கூட சொல்லணும். ஓகே. பட் இப்படி இது ரெஃபரன்ஸ் லெவல் கிடையாது. வந்து இது திஸ் ஒன் ஐ வில் டேக் as a reference level. இப்போ என்ன பண்ண போறேன்னா, this I will consider as a reference level. என்னமா இது? ரெஃபரன்ஸ் லெவல். என்ன லெவல் தலைவா?
ஆமா ரெஃபரன்ஸ் லெவல் வந்து எங்கேனா இருக்கலாம். புரியுதா? ரெஃபரன்ஸ் லெவல் எங்கேனா இருக்கலாம். பட் ரெஃபரன்ஸ் லெவல் வந்து ஹைட் 0 அது மட்டும் நல்லா கவனி. ரெஃபரன்ஸ் లెవెల్ ఫ్రెండ్స్ సో రిఫరెన్స్ లెవెల్‌లో హైట్ ఎవరమ్మా? సో 0. ఓహ్! ఫస్ట్ பாயிண்ட். அப்புறமா அப்புறமா இங்க வந்து இந்த இடத்துல பாடி இருக்குமா? நல்லா பாருங்க. அதே மாரிமா முன்னாடி சொல்ற மாரி இந்த இடத்துல பாடி ஆஃப் மாஸ் இதே மாரி இந்த ஆஃப் மாஸ் இந்த இடத்துல பாடி ஆஃப் மாஸ். சரி. இப்போ ஹைட் ஒண்ணும் இல்ல. ஹைட் வந்து கன்சிடர் பண்ண போறோம். ஸோ இது ஹைட் h1 ஹைட் h1 ஹைட் ஹைட் h2 ஓகே. புரியுதா? ரைட். இப்போ இது இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் சேம் எக்ஸாம்பிள் தலைவா. பட் ரெஃபரன்ஸ் லெவல் வந்து முன்னாடி வந்து கிரவுண்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெஃபரன்ஸ் லெவல். ஓகே. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இனிஷியலுமா இது இனிஷியலுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? இப்ப எல்லாரும் சொல்லுங்க. யார் சொல்ற பார்ப்போம். இனிஷியல் லெவல். ஓகேமா? இனிஷியல் லெவல். இப்ப இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? ஃபார் திஸ் பாடி பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? சொல்லுங்க. 0. குட். இஸ்னவேனி குட். அவ்வளவுதான். இஸ்னவேனி வெரி குட். இனிஷியல் எவ்வளோமா? 0 அவ்வளவுதான். mg h1 so mg 0 so initial potential energy 0. Good. Hey பிரியதர்ஷினி why 0? Because பாருங்க ரெஃபரன்ஸ் லெவல் வந்து ரெஃபரன்ஸ் லெவல் இதுதானே ரெஃபரன்ஸ் லெவல். ஸோ இனிஷியல் இது இனிஷியல் mgh1 0 ஓகேவா? h1 கிடையாது. ஏன்னா இங்க నుంచి இங்கக்கு h1 இருக்கும். புரியுதா? பிரியதர்ஷினி கிரவுண்ட் నుంచి அங்க வரைக்கும் H1 இருக்கு. பட் இந்த இடத்துல H1 டிஸ்டன்ஸ் இருக்காதுனோ அதுதான் ரெஃபரன்ஸ் லெவல். அங்க தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களோட வாழ்க்கையே, ஜெர்னியே. அதே மாதிரி இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு சொல்றீங்களா? ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். தட் இஸ் mg half. யார் சொல்லுவா? கரெக்ட்டா. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லுங்க. இந்த இடத்துல ஃபைனல் பொசிஷனுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு சொல்றீங்களா? பார்ப்போம். கிடையாது. கிருஷ்ணவேணி ராங். ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி யார் சொல்றோம் பார்ப்போம். Hey, Priyadarsini, good. Wonderful. நிதேஷன் ராங். நிதேஷன், நான் வந்து கேட்டது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஃபைனல் பொசிஷன். நல்லா புரியுது. யா. இப்ப பாருங்க. ஒண்ணும் இல்லையம்மா. நான் சொல்லிடுறேன் பாருங்க. கிரவுண்ட் டு M1కి గ్రౌండ్ టు ఇనిషియల్ H1. గ్రౌండ్ నుంచి ప్రియదర్శిని గుడ్. గ్రౌండ్ టు ఫైనల్ வந்து H2. இப்ப இந்த ஹைட் எவ்வளோ? இந்த ஹைட் வந்து H2 minus H1. See, H1 இதுதான் ரெஃபரன்ஸ் லெவல் தலைவா. இது so ரெஃபரன்ஸ் லெவல் டு ஃபைனல் இனிஷியல் டு ஃபைனல் எவ்வளோ? ஹைட் H2 minus H1. இனிஷியல் இதுதான் இனிஷியல். இதுதான் ஃபைனல். ஸோ இனிஷியல் டு ஃபைனல் ஹைட் எவ்வளோ? H2 minus H1. ஸோ அதனால தான் mg H2 minus H1. தான் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே? வாட் இஸ் தட்? ஸோ நான் அப்போ கால்குலேட் பண்ணுங்க. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே? ஸோ ஃபைனல் minus இது. ஃபைனல் எவ்வளோமா? mg H2 minus H1 minus is equal to 2 minus H1, okay, which will be same. See, first one reference level ground potential energy mg delta H.
இப்போ ரெஃபரன்ஸ் லெவல் வந்து இப்போ ரெஃபரன்ஸ் லெவல் வந்து ஓகேமா. இப்போ ரெஃபரன்ஸ் லெவல் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது எகைன் எம்ஜி டெல்டா ஹெச் தலைவா பாருங்க. இனிஷியலி ரெஃபரன்ஸ் லெவல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எம்ஜி டெல்டா ஹெச். இப்போ பொட்டன்ஷியல் இப்போ வந்து ரெஃபரன்ஸ் லெவல் வந்து இங்க இருக்கு. ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் லெவல் வந்து எம்ஜி டெல்டா ஹெச். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். சேம் ஆன்சர் வரும். பாருங்க. தேர்ட் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் நம்பர் 3. பிரியதர்ஷினி கவலை இல்லே. தேர்ட் எக்ஸாம்பிள் சொல்றா. எகைன் நீங்க வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் வந்து கால்குலேட் பண்ணுங்க. நோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் கிரவுண்ட்ன்னு சொல்லலாமா? கிரவுண்ட் சொல்லலாம். லைக் ஒரு கிரவுண்ட். ஓகே. கிரவுண்ட். நல்லா பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்மா இது வந்து ஒரு ஹைட்ன்னு சொல்லணும். ஒரு ஹைட்ன்னு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? சேம் ஸ்டோரி. இந்த பாடி ஆஃப் மாஸ். இந்த இடத்துல வந்து பாடி ஆஃப் மாஸ். இந்த இடத்துல மாஸ் பாடி இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன். Hey, தலைவா, 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 தலைவா. No reference level is this one. Reference level is height. No, this is the என்னோட reference level. Reference level. Wow, sir, இதுதான் reference level. Okay. Reference level height 0. Reference level is 0. Okay, sir. Here everything good. 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 இங்க யாரு ஷாம் சுந்தர்? Good. இப்போ நெக்ஸ்ட் ஒன் சொல்லுமா. இப்படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஓகே ஹைட் கூட எழுதுங்க. ஹைட் h1 அதே மாதிரிமா இங்கே குட். ஸோ இனிஷியல் பொட்டன்ஷியல் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் இனிஷியல் சொல்லுங்க. இனிஷியல் சொல்லணும் ஃபர்ஸ்ட். இனிஷியல் மட்டும் சொல்லுனா அவ்வளவுதான் போதும். இனிஷியல். ஏய் தலைவா ஃபைனல் பொட்டன்ஷியல் ஜீரோ. ஃபைனல் பொட்டன்ஷியல் ஜீரோ. அது டவுட் கிடையாது. அது டவுட் இல்லை. ஓகேமா. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ. ஓகே அது நோட். பட் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்? இனிஷியல் பொட்டன்ஷியல் இந்த பாடிக்கு நம்ம பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும். எம்ஜி ஓகே. அது எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணணும்? எம்ஜி சொல்லுங்க. இனிஷியல் பொட்டன்ஷியல் பார்ப்போம். யார் கரெக்டா சொல்லுவாங்க பார்ப்போம். இனிஷியல் பொட்டன்ஷியல் ஒரு ஹிண்ட் மட்டும் நான் தரேன் பாருங்க. இந்த இடத்துல ஃபைனல் பொட்டன்ஷியல் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எஃப் இதுதான் ரெஃபரன்ஸ் லெவல். அதுதான் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ. வாவ் வாவ் நிதேஷன் குட். குட் நிதேஷன் காட் இட். ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எம்ஜி இப்படி என்ன பண்ணியாச்சு? தலைவா ஒரு பாயிண்ட் சொல்ற பாருங்க. ரெஃபரன்ஸ் லெவல் இங்க இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? டவுன்லோட் போகணும். டவுன். ஸோ இது என்ன புரியுதா? இப்போ வந்து திஸ் இஸ் த ஹைட். நீங்க என்ன பண்ணணும்? ரெஃபரன்ஸ் லெவல் வந்து மேல இருக்கு. இதான் H2 மைனஸ் H1. ஸோ முன்னாடி கேஸ்ல H2 மைனஸ் H1 அப்வர்ட் போயிட்டு இருக்கு. இப்படி H2 மைனஸ் H1 டவுன்வர்ட் போயிட்டு M2 மைனஸ் H1 புரியுதா? G H2 மைனஸ் H1. ஸோ இப்படி இனிஷியல்லி இது தலைவர் நல்லா பாருங்க. இதுதானே ரெஃபரன்ஸ் லெவல். ஸோ H2 mg H2 அப்புறம் டவுன்வர்ட் எவ்வளவு இருக்கு? H1 mg H2 மைனஸ் H1. காட் இட் சார். காட் இட். குட். பாருங்க. டோன்ட் வெரி யாராச்சும் புரியலன்னா ஒரு டைம் பாருங்க. ஸோ நல்லா பாருங்க. ஃபைனல் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் துர்காதேவி ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல். ஃபைனல் எவ்வளவு துர்காதேவி? ஜீரோ. மைனஸ் துர்காதேவி ரெஃபரன்ஸ் லெவல் இங்க இருக்கு. ரெஃபரன்ஸ் லெவல் மேலே இருக்கு. பட் நீங்க கீழே போகும்போது மைனஸ் ஆகும். ரெஃபரன்ஸ் லெவல் ரெஃபரன்ஸ் லெவல் வந்து டாப்ல இருக்கு. மேல இருக்கும். ஸோ நீங்க வந்து மைனஸ் கீழே போகணும். ஸோ மைனஸ் எபோவ் போகணும். பாசிட்டிவ். இது ரெஃபரன்ஸ் லெவல் சார். மேல போகணுமா? மேல கன்சிடர் பண்ணணுமா? ஹைட் பாசிட்டிவ்.
ரெஃபரன்ஸ் லெவல் கீழே கன்சிடர் பண்ணோம்னா நெகட்டிவ். இப்படி பாருங்க. ஸோ மைனஸ் 2 மைனஸ் தலைவா தலைவா பிலோ ரெஃபரன்ஸ் லெவல் மைனஸ் above reference level. So this will be below reference minus ஏன் எதுக்கு வருது மைனஸ் below reference. So hence so அதனாலதான் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் மைனஸ் இவ்வளோ ஜி டூ மைனஸ் h1. Wow, that is equal to a delta h. Wow sir, reference level இங்கே e delta h, reference level இங்கே e delta h, reference level இங்கே mg delta h. Wow sir, view sir, but ஒரே ஒரு பாயிண்ட் above reference level below reference level அவ்வளவுதான். Got it? பட் ஒரே ஒரு பாயிண்ட் இந்த 3 கேஸுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா வந்து காமனா வரும். 3 கேஸுக்கு இந்த 3 கேஸ்ல கூட நீங்க வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? work done by external agent. work done by external agent எவ்வளவுமா? engine potential energy. இந்த ஃபார்முலா வந்து நீங்க காமனா எல்லா கேஸ்ல யூஸ் பண்ணலாம். work done by external. எஸ் ரம்யா, குட். அதே மாதிரி இங்க பாருங்க, work done by தான் work done by தான் external agent. work done by தான் external agent delta. work done by the external agent எவ்வளவு? So this is about today class ma. So நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் கண்டினியூஷன் உங்களுக்கு பயாலஜி கிளாஸ் இருக்கு, அதனால தான். ரைட்? ஸோ ஓகேவா எல்லாரும் லைக் ஓகே. ஸோ எல்லாரும் ஒரு கொஷின் மட்டும் நான் ஹோம்ஒர்க் தரமா நோட் பண்ணுங்க. மீட்டர் ஸ்டிக் நோட் பண்ணுங்க. இந்த கொஷின் வந்து நான் வந்து ஷேர் பண்றேமா. கொஷின் வந்து நான் ஷேர் பண்றேன் நாளைக்கு. ஓகே. ஸோ ப்ளீஸ் தயவு செய்து மறக்காம ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஆல்சோ ஷேர் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் காமெண்ட் அபவுட் த கிளாஸ். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.